கேக்குதா ஆடியோ? கேக்குதுங்க மேடம். குட் ஈவினிங் பாஸ்கர் சார். குட் ஈவினிங் தினேஷ். குட் ஈவினிங் சுந்தரேஸ்வர். சுந்தரேஸ்வரோட ஆடியோ வந்துட்டு கனெக்ட் ஆகல இன்னுமே. நாங்க பேசுறது அவருக்கு கேக்குதான்னு தெரியல. டாடி நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா டாடி? இருங்க. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க சார். வெரி குட், வெரி குட். வசந்த் வந்து சேர்ந்துகிட்டோம். அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலை இந்த உலகத்துல ஜோதிட கலையினுடைய வயசு ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன்னாடி, 5000 வருஷங்கள் சொல்லலாம். தொடக்க காலம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஜோதிட கலைய ஒவ்வொன்னா ஒவ்வொரு பரிணாமமா வளர்ந்துட்டே வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜோதிஷா அப்படின்னா ஒளி பற்றிய சாத்திரம். இந்த ஜோதிடம் ஒளி பற்றிய சாத்திரம்னா நம்மளுடைய ரிலீஜன் சொல்லக்கூடிய இந்து ரிலீஜன்ல 6 அங்கங்கள் சொல்லியிருப்பாங்க. 4 வேதங்கள், ரிக்கி, யஜுர், சாம, அதர்வன், 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கும் பொதுவாக 6 அங்கங்கள். சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம்னு 6 அங்கங்கள். இதெல்லாம் விளக்கமா பின்னாடி ஒரு வகுப்புல சொல்றேன். இந்த 6 அங்கங்கள்ல ஜோதிஷாங்கிறது வந்து கண்ணை போன்றதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியாவுல. ஆனா அந்த ஜோதிஷா வேதத்துல இருக்க ஜோதிஷா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஜோதிட கலை அல்ல. அது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு ரொட்டேஷன் ஒர்க். அதாவது வந்து திதிதான் இன்னைக்கு தேதின்னு நம்ம மாத்தி இருக்கிறோம். திதி அப்புறம் மேல இந்த நட்சத்திரங்கள் அதுகளை பத்தி பேசியிருப்பாங்களே தவிர பெருசா அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத உங்களுக்கு அந்த பாடத்துல நல்லாவே விளக்கணும். இது ஒளியை பற்றிய பேசக்கூடிய வானசாத்திர அமைப்பாக அந்த வேதத்துல இருந்தாலும் இந்த வேதம் தோன்றி 4000 ஆண்டுகள் தான் ஆகுது. கிமு 2000ன்றாங்க அறிஞர்கள் அத்தனை பேரும். ரிக்கு, அப்புறம் யஜூர், அப்புறம் சாம, அப்புறம் அதர்வன். ஆனா இந்த ரிக்கு, யஜுர், சாம, அதர்வ வேதத்தை யாரு கொண்டு வந்தாங்க, யார் உள்ள வந்து இழுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மைக்ரேட்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த இந்தோ ஐரோப்பியர்களாக இருந்தவர்கள் வந்த வழியில், நதி சார்ந்த நாகரிக வழியில்
கங்கை வழிக்கு வரும் பொழுது, அதாவது பஞ்சாப் அந்த வழிக்குள்ள வரும்போது பஞ்சாப் 5 நதியை தாண்டி பழையபடி கங்கைக்கும் வந்துருவாங்க. அந்த வழியில வர்றவங்க இந்த ஜோதிஷத்தை கொண்டு வந்து இந்த வானச்சாத்திரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வழி வழியா வர்றவங்க அவங்க இந்தோ ஐரோப்பியான்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த குடிகள் தாங்கள் மைக்ரேஷன்னா ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறது, அப்புறம் இடம் பெருசானே இன்னொரு இடத்துக்கு பேச்சு ஆகுறது. அது மானுட வாழ்வு இல்லை, எல்லா உயிரினங்களின் வாழ்வும் அப்படித்தான். அப்ப இவங்க இருந்த இடத்துல இந்த கற்றுக்கொண்ட இந்த வானச்சாத்திரத்தை தான் கொண்டு வந்து அவங்க தங்களுடைய வேதங்கள்ல சொல்ல முடியும். அப்ப இவங்க எங்க கத்துக்கிட்டாங்க, எங்க உருவாச்சு? ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே 5000 வருடங்கள் இது ஜோதிடம் அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்தியாவுல கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்களே தவிர இந்தியாவில கண்டுபிடிக்கிறதுக்கு வெறுங்கண்ல கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதெல்லாம் இருக்கு. இது இந்தோ ஈரானியன் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்தது. சுமேரியன், மெசபடோமியன், அக்கேடியன், அசீரியன், பாபிலோனியன் அண்ட் சால்டியன், இந்த 6 சிவிலைசேஷன் அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ரிவர்ல உருவானது. அது அனட்டோலி பீடபூமியா மேல இருந்து வருது. கீழே கல்ஃப்ல அந்த சால்டியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த வானச்சாத்திரத்தை அழகாக உருவாக்குறாங்க. அதுவும் எப்படி? கருவிகள் அற்ற வெறும் கண்ணால பார்த்த கோள்கள் தான் இந்த கோள்கள். வெறும் கண்ணுல பார்த்த கோள்கள், டெலஸ்கோப்ல எல்லாம் பார்க்கல. அப்ப வெறும் கண்ணுல பாக்குறதுக்கு அவங்களுடைய அந்த தொடுவானம் இருக்கு இல்லைங்களா, தொடுவானத்துல புகை மண்டலம், நம்ம ஊருடைய கடல் பகுதிக்கு போனீங்கன்னா புகை மண்டலம் இருக்கும் பெரும்பாலான காலங்கள். பட் அவங்களுக்கு அது இல்லை. நன்றாக ஒரு தெளிந்த வானமாக தெரியக்கூடிய அமைப்புல அவங்க வாழ்ந்ததுனால 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொடுவானத்துல காட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கும். அந்த மாறக்கூடிய காட்சிகளை எல்லாம் கணக்குல எடுத்து கிட்டத்தட்ட சிமிட்டாத கோள்களை எல்லாம் கணக்குல எடுத்து 1800 ஆண்டுகள் தொடர்ச்சியான பரம்பரை முறை விஷயமாக ஒவ்வொரு செய்தியா சொல்றது. இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு தாண்டு போறீங்களோ, இன்னைக்கு நீங்க ஒரு 100 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிறீங்கன்னா, அவங்க அந்த 100 கிலோமீட்டரை தாண்டறதுக்கு 200 வருடங்கள் கூட ஆகும். நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களாம் வர முடியாது. அவங்கெல்லாம் நடந்தாலும் அவ்வளவு சுலபமெல்லாம் வந்து சேர்ந்துட முடியாது. அப்ப ஆய்வுகள்ங்கிறது பல உபகரணங்கள் இல்லாத நேரத்துல எல்லாம் இவங்க இந்த வானச்சாத்திரத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய அந்த வான பகுதியில எதுவுமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வெறும் கண்ணுல உருவாக்கின கலை தான் இந்த மாபெரும் ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலைக்கு வானச்சாத்திரம் தான் முக்கியமானது, முதன்மை. அப்ப வானச்சாத்திரம் முதன்மையாக இருக்குன்னா, இன்னைக்கு வானச்சாத்திர உலகம், அஸ்ட்ரானமி உலகம் ஜோதிடத்தை மிக கேவலமாக பேசுது. என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வானச்சாத்திரம் என்ற தாய்க்கு பிறந்த முட்டாள் குழந்தை இந்த ஜோதிடம் அப்படின்னு பேசுறாங்க. ஏன் சார் இது முட்டாள் குழந்தைன்னு பேசுற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானச்சாத்திரத்துல அவங்க காமிச்சிடுறாங்க, இது இப்படி இருக்கு, இந்த பிளானட் இப்படி இருக்குன்னு இன்னைக்கு அழகா டெலஸ்கோப் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா காமிச்சிடுறாங்க. கலீலியோனுடைய கண்டுபிடிப்பு, அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க, காமிச்சிடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல? நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியா டெலஸ்கோப் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறுங்கண்ணால பார்த்த இந்த ஜோதிட கலையில இவன் எந்த அறிவு இருந்தால், மிக தூரத்தில் சனி இருக்கிறான், அதுக்கு பக்கத்தில் குரு இருக்கிறான்,
அதுக்கு பக்கத்தில் செவ்வாய் பிளானட் இருக்கு. அப்புறமேல் வந்து உங்களுக்கு பூமி, அதுக்கப்புறமேல் வந்து சுக்கிரன், புதன், சூரியன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்டவே உருவாக்குறான் 7 கோள்களை. பூமியை விட்டுட்டான். ஏன்னா இவன் இங்க இருந்து பாக்குறான், ஜியோ சென்ட்ரிக்காக தான் பாக்குறான். இன்னைக்கு ஹீலியோ சென்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லும், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஜியோ சென்ட்ரிக்ல இருந்து இவன் பார்க்கும்போது இந்த கோள்களை கண்டுபிடிச்சிடறான். இந்த கோள்களை கண்டுபிடிச்சிட்டு இந்த கோள்கள் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஒளியினால் நமக்கு கொடுக்கும்ன்ற நம்பிக்கைக்கு வர்றான். அதை காட்ட முடியாதுங்க. சூரியனுடைய ஒளி உங்களை சுடுவதை உங்களால ஈஸியா காமிக்க முடியுது. அது இப்ப நியரஸ்ட்ல இருக்குது பிளானட். அதை இன்னைக்கு ஸ்டார்ன்றாங்க. அது என்னவா இருந்தா என்ன, எங்க ஜோதிடத்துல அது பிளானட். அதனுடைய ஒளியை நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய இந்த கோள்களுடைய ஒளிகள் நமக்கு பாதிக்கல, தெரியல. தெரியாதப்ப இத கண்டுபிடிச்சானே அந்த மாபெரும் சால்டியன்ஸ் பேர். அவங்கள கடைசியா நம்ம என்ன சொல்றோம்னா சால்தியர்கள். எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய இது கல்ஃப். இந்த முகத்துவாரத்துல இங்க இருக்கிறவங்க தான் சால்டியர். இவங்க எப்படி வர்றாங்க? ஈராக்ல இருக்கு. இது வந்து ஈராக், டைக்ரிஸ், அப்புறம் யூப்ரட்டிஸ். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இந்த நாகரிகத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ரிவர். அந்த டைக்ரிஸ்ல தான் பாக்தாத் இருக்கு. ஈராக்கினுடைய தலைநகரம் டைக்ரிஸ் நதியில தான் இருக்கு. இங்க வாழ்ந்தவங்க இன்னைக்கு பாக்குறீங்க, இங்க வாழ்ந்தவங்க சால்தியர்கள். இவங்களுக்கு முன்னாடி பாபிலோனியன், இவங்களுக்கு முன்னாடி அசீரியன். இன்னைக்கு சிரியான்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு நாடு இருக்கு இல்லையா? அசிரியாவை தான் அவங்க சிரியான்னு மாற்றிருக்காங்க. அசிரியனுக்கு முன்னாடி அக்கேடியன், அக்கேடியனுக்கு முன்னாடி மெசபடோமியன், மெசபடோமியனுக்கு முன்னாடி சுமேரியன். இந்த சிவிலைசேஷன் வந்து 6000 கிட்டத்தட்ட கிமு 6000 நூற்றாண்டுல இருந்து 6000த்துல இருந்து 6th மில்லினியத்துல இருந்து உருவாகி கடைசியில ஒவ்வொரு பேச்சா ஒவ்வொன்றா வந்து சால்தியர்கள் இதை எடுத்துடுறாங்க. அழகா கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபிலோனியாலும் இருக்கு, சால்டியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வானஜாத்திர கணிதத்தை உருவாக்குறாங்க. எல்லாம் ஒரு குரூப் தான். இந்த நதி சார்ந்த நாகரிகம் அன்பு நண்பர்களே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசியா கண்டத்தோட தான். ஆசியா, எஜிப்து, அந்த கிரீக்கு, அதுக்கப்புறமேலு இந்த நைல் நதி நாகரிகம், கிரீக்கு நாகரிகம், வால்கா நாகரிகம், நம்ம யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் இந்தோ ஈரானியன் நாகரிகம், அப்புறமேல் இந்துகுஸ் இந்தோ ஆரியன் நாகரிகம், அப்புறமேல் கங்கை ஆரிய நாகரிகம். இப்படித்தான் இது மைக்ரேட் ஆகும். இதுதான் பெரிய நாகரிகமும் கூட. இன்றைக்கு வந்து அதாவது ரொம்ப லேட்டரா கண்டுபிடிச்ச ஊர்கள் தான் ஐரோப்பால இருக்க பல ஊர்கள், பல நாடுகள், இங்கிலாந்து முதற்கொண்டு. அதனாலதான் அவங்க எல்லாம் கிளாசிக் லாங்குவேஜுக்கு வரவே இல்லை. அமெரிக்காங்கிறது ஒண்ணு கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த நைல் நதி நாகரிகம் தான். வேற நாகரிகத்துக்கு மக்கள் போய் வாழல வரல. சப்போஸ் மைக்ரேட் ஆகி போய் கீழே போயிருக்கலாம், அவங்க பெருசா தெரியல. பட் நதி சார்ந்த வாழ்வுல வாழ்ந்த மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய கண்டுபிடிப்புலதான் இது உருவானது. அந்த உருவாக்கப்பத்தில் தான் இவங்க இந்த கோள்களை பார்த்துடுறாங்க. அந்த சிமிட்டாத தன்மையுடையது என்ன, அது என்ன ஒரு ஆஷ் கலர்ல இருக்கு, இது என்ன ரொம்ப பிரைட்டா இருக்குது ஒயிட்டா, இது என்ன ரெட்டா இருக்கு இந்த மார்ஸ், இது என்ன இந்த வீனஸ் இவனும் ஒரு பிரைட்டா இருக்கான், அது என்ன ஒரு கலங்கலான கிரீன் ஷேடுல இருக்கான், சன் என்ன இவ்வளவு எரியிறான், இந்த மூன் பாருங்க ரொம்ப அழகாக நமக்கு
வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த ஆதிகால மனிதன் இந்த கோள்களை உருவாக்குறான். அப்படி இந்த கோள்களை உருவாக்கும் போது கலர்ஸ், அவன் பார்த்த கண்ணுக்கு வெறும் கண்ணுல பார்த்த அந்த கலர்ஸுக்கு தகுந்த மாதிரி கோள்களுக்கு குணங்களை இவன் கொடுக்கிறான். மறந்துடாதீங்க, இவனுடைய அந்த கலர்ஸினுடைய பார்வையில தான் இவனுடைய யூகத்துல கலர்ஸ் பார்த்து இவன் இது நல்ல கோள் தீய கோள்னு பிரிக்கிறான். அன்பு நண்பர்களே, ஒளியை வர வச்சு அவன் பிரிக்கல. சூரியன் தீய கோள் தான் அவனை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நீங்க நல்ல கோளா ஏமாத்துறோம். எப்பவுமே சூரியன் அவ்வளவு எரிச்சல் உள்ளவன் தீய கோள். என்ன, இவன் இந்த கோளினுடைய கலர்ஸ்ல தான் குணங்களையே மாத்துறான். அப்படி மாத்தி கொண்டு வரும்போது 7 கோள்களை உருவாக்கிட்டான். 7 கோள்களையும் கண்டுபிடிக்கிறப்ப சார் நல்லா கவனிக்கணும், திதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, எந்த ஒரு நாள் கோள், இந்த 7 நாள் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் தெரியாது. நாள் எந்திரிக்குது, போகுது, வருது, கால கணக்க உருவாக்கல. காலம் மிகப்பெரிய விஷயம். நாம் இத பத்தி தான் கடை சாகுற வரைக்கும் ஜோதிடத்துல காலத்தை பத்தி தான் பேசுறோம். நல்ல காலம் வரணும், தீய காலம் போகணும். இதுதான் காலத்தை பத்தின அறிவு தான் நம்ம பேசுறோம். காலம், கணக்கு, காலத்தை உருவாக்கக்கூடிய தன்மை, காலம்தான் உங்களை நிச்சயப்படுத்துது. இன்று 17ஆம் தேதி மார்ச் மாசம் 2024, கூட்டுத்தொகையில 1 வருது. 9/1 இன்னைக்கு சனிக்கிழமை வேற. நான் சனிக்கிழமையில தான் எல்லா வகுப்புகளையும் தொடங்கி இருக்கிறேன். என்னுடைய பல்கலைக்கழக வகுப்புகள் அத்தனை ஆண்டுகள்லையும் சனிக்கிழமை தொடங்கி அழகா சக்சஸ் பண்ணி எல்லாருக்கும் டிகிரி கொடுத்திருக்கேன். அதனாலதான் இந்த சனிக்கிழமை அதுவும் நிறைய பேர் சேரணும். பலருக்கு அந்த மூடு இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் விட்டுட்டேன். சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு என்னன்றது தெரியல. நம்மளுடைய ஜோதிடத்துல இவர் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறாரு, இது ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா 1000, 2000, 5000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி இங்க ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்குங்க ஒரு கூட்டம். அது மாதிரி இவர் எப்படியா, நாங்க அப்படி கிடையாது. என்னுடைய பேரு, என்னுடைய நேம, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய மாணவர்கள், நேரடி மாணவர்கள், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சு பட்டதாரிகளாக்குன, அது 20 வருஷம் சர்வீஸ் பண்ண, அது வேற. அது காமராஜ் யூனிவர்சிட்டி டிப்ளமோ, அப்புறம் நான் கொடுத்த பட்டங்கள், அதெல்லாம் வேற. அந்த மாணவர்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சது வேற. இது நேரடியாக நீங்க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நேரடியா என்கிட்ட படிக்கிறீங்க. என்னுடைய 38 ஆண்டு கால அனுபவங்களும் உங்க கைக்கு சேருது. நான் டெய்லி இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரசன்ட்ல பார்க்கக்கூடிய ஜாதகம் முதற்கொண்டு உங்களுக்கு சேரும். அழகா நேத்து ஒரு வீடியோ அப்லோட், இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். நேத்து இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிய தொடக்கினப்ப பேசின அந்த உரையை 2 மணி நேரம் உரையை அப்லோட் பண்ணேன். இதுவும் நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம்னு வைங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு, நிறைய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவம் பூரா அப்படியே உங்களுக்கு கொண்டு போகும். உங்களை ஒரு குட்டி விமலனாதான் மாத்துவோமே தவிர உங்க நேம் 2வது தான். அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்க சாருடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. உங்களுக்கு தெரியாததே இருக்க. அஸ்ட்ராலஜி எல்லா விஷயமும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும், கொண்டு கொடுத்துருவேன். ஒன்ன கூட விட மாட்டேன். ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது. உங்களுக்கு பின்னாடி உங்க சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப படிச்சுட்டு வராங்களே 1.5 வருஷத்துக்கு மேல, அவங்ககிட்ட எல்லாம் நீங்க கேட்கலாம் எந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் 200 வீடியோ சேர்ந்து போயிருக்கு. 200 வீடியோஸ் வச்சிருக்காங்க. 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் வீடியோ எல்லாம் வச்சிருப்பாங்க. இருக்கு. எதுக்கு இதை உங்களை உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் இன்றைய சூழ்நிலையில சொல்ல முடியாத நொந்து போய் நோயாளியா படுத்து கிடக்கிறான். வீதிக்கு 4 ஜோசியர் என்ன சொல்றானோ சொல்லலையோ, 7 நாள் சனிமா, குரு பேச்சுமா, சனி பேச்சுமா, ராகு கேது பேச்சுமா, பொய்யா சொல்லுவான். கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம காலையில இருந்துட்டு இன்னமும் 12 ராசி பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை ஒரு மக்கள் 12 ராசிக்கு பலனை போட்டுக்கிட்டு பொழுத ஓட்டுறாங்க. நல்ல மியூசிக், நல்ல பாடல்கள் எவ்வளவோ இருக்கு. எத்தனையோ விஷயத்த பாக்குறத விட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்.
உங்களுக்கு வகுப்புல வரும். இங்க என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, உண்மையான ஜோதிடம் எது நடக்கும் என்ன, அதுவும் பொதுவான விஷயத்துல இருந்துதான் நம்ம 600 நம்மகிட்ட வாழ்றக்கூடிய 150 கோடி 140 கோடி மக்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன். அதுவும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்க 8 கோடி பேருக்கும் ப்ரெடிக்ஷன்ஸ். மொத்த தமிழர்கள் 10 கோடி பேர் இருக்காங்கன்னா 10 கோடி உலகம் முழுவதும் நம்ம இங்க இருந்துதான் ப்ரெடிக்ஷன்ஸை இந்த பொதுவுல இருந்துதான் எடுக்க முடியும். ஒரு ராசிக்குள்ள 65 கோடி பேர் இருக்காங்க, ஒரு லக்னத்துக்குள்ள 65 கோடி பேர் இருக்காங்க. அனைவரும் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50 to 60 விழுக்காடு பொது பலன்களுக்குள்ள வருவாங்க. தனித்தனி பலன்கள்ல அவங்க மாறிடுவாங்க. அந்த மாறக்கூடிய விஷயத்துலதான் கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி அனுபவத்துடன் இந்த பலன்களை ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுதான் ஜோதிடத்துல சொன்னது. இங்க நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். எப்படி எல்லாம் மாத்திருக்காங்க, எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி இருக்காங்க, எப்படி எல்லாம் ஏமாத்தி பரிகார லீலைகளுக்கு போயிருக்காங்க, அந்த லீலைகளுடன் கூடிய அடிப்படையில எவ்வாறு கோயில்களுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரிசையா வருவோம். ஏன்னா கோயில்னா என்னன்னு தெரியணும், முதல்ல கடவுள்னா என்னன்னு தெரியணும். என்னை எல்லாருமே இவர் திராவிட போக்குள்ளவர், கடவுள் பக்தி இல்லாதவர். நாங்கெல்லாம் கடவுளை எப்படி பார்ப்போம், எப்படி வணங்கும் எங்களுக்கு தானே தெரியும். நாங்க எதுக்கு போய்கிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க, காலம் என்னவோ எங்களுக்கு அது காலம் கொடுத்துட்டு போகுது. அழகா எங்கள் காலத்துல வேலை செய்யும். அது இப்ப இந்த காலம் இடம் இந்த ரெண்டுமே கற்பனையானது. அன்பு நண்பர்கள், சால்டியர்கள் கிமு 3000 இந்த கலையை உருவாக்கக்கூடிய டயத்துல காலம் கிடையாது, இடமும் கிடையாது. வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான். நாம தான் அவர்கள் வாழ்ந்த இடத்தை சால்டியன்ஸ் பாபிலோனியன்னு சொல்றோம். நாம தான் அவங்க வாழ்ந்த காலத்துல அனுமானிச்சு 1500 கிமு 1500 கிமு 2000 கிமு 3000 அப்படின்னு நாமளா சொல்றோம். கிமு 6000 சுமேரியன் இது கலாச்சாரம், கிமு 5000 மெசபடோமியன் கலாச்சாரம், அப்படியே அக்கேடியன் அசிரியன் அது வருது இருக்கு. இங்க வாழ்ந்தவங்க இங்க ஒரு டைப்பா வாழ்ந்திருக்காங்க கலாச்சாரம். ஆனால் இங்க வாழ்ந்தவங்க இந்த வானஜாத்திரத்தை உருவாக்கல, மறந்துடக்கூடாது. இந்த வானஜாத்திரத்தை இங்கெல்லாம் சொல்லுவாங்க சித்தர்கள், முனிகள், ரிஷிகள், அவங்கெல்லாம் மெய்வழி சிந்தனையை கண்டுபிடிச்ச மகான்கள். மகான்கள், பெரும் மகான்கள். மெய்வழி சிந்தனைனா கடவுள் சிந்தனை, உண்மை மெய்யை கண்டுபிடிப்பது. அப்பேற்பட்ட மகான்கள் இங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அன்னைக்கு அதான் சயின்ஸ் தான். அவன் அதுலதான் ஆட்சி பண்ணா, அதுலதான் கண்டுபிடிச்சான். ஆனா சித்தர் ஜோதிடம் சொல்லிட்டு எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. சித்தர்கள் ஜோதிடம் சொல்ல அளவுக்கு அவங்களுக்கு கணித அறிவும் கிடையாது, கோள்கள் அமைப்பும் கிடையாது. அவர்கள் மெய்வழியில சிந்திப்பாங்க, மெய்வழியில மெய்ய சிந்திப்பாங்க. கடவுளா என்ன ஏது வாழ்க்கை என்ன, அவனுக்கு எப்படி இந்த கணித அடிப்படை. ஜோதிடத்துக்கு அடிப்படை ஜோதிடம், அடிப்படையில் கணிதம். கணிதம் எதை சொல்லுது, வானஜாத்திரம். இதை எப்படி ஒரு சித்தர்களால உருவாக்க முடியும்? கோள் இந்த நிலையில இருந்து இத்தனை டிகிரி இப்படி இப்படி மாறி வரும், எப்படி அவங்களால எல்லாம் கணிதத்தை கண்டுபிடிக்க முடியும்? கணிதத்தை ராமானுஜர் நம்ம தமிழகத்துல நமக்கு ஒரு பெரிய கணித மேதை ஒருத்தர் இருந்தாரு, ராமானுஜம் சொல்லி, கும்பகோணத்துல பிறந்தவர், அந்த சாரங்கபாணி ஸ்டேட்ல. அவருக்கு கணிதம் தெரியும். பல பெரிய பெரிய கணிதங்களை, இன்னும் விடுவிக்க முடியாத கணிதங்கள் எல்லாம் செஞ்சதாக வரலாறு இன்னைக்கு இருக்கு நம்மகிட்ட. இது அடிப்படை கணிதம். இதை எப்படி சித்தர்கள் கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஜோதிடம் வந்ததே 18ஆம் நூற்றாண்டு தான். ஜோதிடத்தினுடைய வார்த்தைகள் இலக்கியங்கள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, நட்சத்திரங்கள் இருக்கும், கோள்கள் இருக்கும், அப்படி இப்படி ராசி பலன்கள், மொத்த பலன்கள் தமிழகம் கண்டுபிடிக்கவே கிடையாது. பூராமே வடமொழியில இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மொத்த விஷயமும் வடமொழி தான், தமிழ் கிடையாது. தமிழ இந்த ஜோதிடத்தை சிந்திக்கல, தமிழனுக்கு இந்த வேலையே இல்லை, மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு கிடையாது. ஜோதிடம், ஜோதிஷாங்கிற வார்த்தைய ஒளி, அந்த ஒளி பற்றிய சாத்திரத்தை சொல்றதே
வடமொழி தான். அதுல இருந்தும் நீங்க மாறிடக்கூடாது. அதெல்லாம் உண்மை, அதாவது மறுக்க முடியாத உண்மை, நிரூபிக்கப்படக்கூடிய உண்மை, நிரூபிக்கப்பட்ட முடியும். நான்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இங்க தமிழன்லாம் ஜோதிடம் எல்லாம் கிடையாது. தமிழ் சித்தர்கள், தமிழ்நாடு, அங்க இருந்து வந்தோம், அதெல்லாம் உள்ள எல்லாம் போய் அத உங்களுக்கு தனிப்பட்ட வகுப்புகள்ல சொல்றது இன்ட்ரோடக்ஷன், அறிமுக வகுப்புங்கிறதுனால அதை பிரிக்கல. சரி, ஜோதிடம் அடிப்படை கணித சாத்திரத்தை கொண்டது. வான சாத்திரம் இல்லட்டா நீங்க ஜோதிடம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்க சாத்திரம் அருள்வாக்கல்ல, மெய்வாக்கல்ல. நீங்க இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன், இது இந்த நிலையில இந்த டிகிரியில இருந்தால் இன்ன பலன் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அடிப்படையில இருக்கிறதுனால அடிப்படை கணிதம். அதனால அந்த சித்தர்கள், மெய்வழி சிந்தனையாளர்கள், ரிஷிகள், முனிகள், ரிஷிகள் அருளியது அல்ல அருள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்னும் அழகாக சொல்லிடுறேன். பிரபல்யம் இல்லாத மனிதர்கள், அவர்களுடைய சொல்லு மேடை ஏறாது. ஆனா ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி தன்னுடைய அறிவுல, இன்னைக்கு எப்படி கம்ப்யூட்டர் மனிதன் தானே கண்டுபிடிக்கிறான், இந்த எலக்ட்ரிக் மனிதன் தானே கண்டுபிடிச்சிருக்கான். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இந்த சாதனத்தை கண்டுபிடிச்சது மனுஷன் தானே. யாராவது தனியா கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? ஆக இந்த அளவுக்கு மனித மூளைகள் சிந்திக்கக்கூடிய அடிப்படையில இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குன்னா, அன்னைக்கு அவன் வானஜாத்திரத்தின் அடிப்படையில அவன் கொஞ்சம் டெவலப் ஆனான். கொஞ்சம் கொஞ்சமா கணக்கை போட்டு பார்த்து சுத்துல கொண்டு வந்து 1800 ஆண்டுகள் 18 சூரிய சுற்றுமுறைகளை கண்டுபிடிச்சவங்க சால்டியன்ஸ். அது ரெக்கார்டா இன்னைக்கு இருக்கு. சயின்டிபிக் ஃபவுண்டர்ஸ்ல அது இன்னமும் வச்சிருக்காங்க, இருக்கட்டும். ஆக அந்த காலமும் இடமும்ங்கிறது வந்துங்க நாமளா சொல்றதுனால, நாமளா இன்னைக்கு தேதி 17 நாம தான் தீர்மானிச்சோம். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலண்டர் சிஸ்டம் என்ன? கிரிகோரியன் காலண்டர். இந்த கிரிகோரியன் காலண்டர் 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த போப்பாண்டவர், அவர் பேரு தான் கிரிகோரியன். அந்த கிரிகோரியன் என்ன பண்றாரு, பழைய ஜூலியன் காலண்டர்ல இருக்கக்கூடிய பல வகையில பூரா மாத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலண்டர் சிஸ்டத்தை கொண்டு வந்துடுறார். அவருக்கு முன்னாடி இருந்த நாள்கள் அமைப்புகள் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள்கள் அமைப்புகள் வேற. அதுக்காக அந்த நாள்கள் பூரா கணிதம் போட்டா எல்லா நாளுக்கும் போடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேஸ்ல இருக்கக்கூடிய கால கணிதத்தை வச்சு எல்லாத்தையும் போடுவோம். அப்ப காலம் வந்து கற்பனையானது. ஆனால் அது இல்லாமல் இந்த உலகத்தை நீங்க ஐடென்டிஃபை, அடையாளப்படுத்த முடியாது. எந்த லெட்டர் எழுதினாலும் அதுல கால கணக்கை நீங்க போட்டுருவீங்க. டேட்டு அண்ட் பிளேஸ் ரெண்டும் அங்க வந்துடும். எந்த தேதியில சொன்னீங்க காலம், எந்த இடத்துல சொன்னீங்க ஊர், அது ரெண்டும் இல்லாம ஒரு லெட்டருக்கு மரியாதையா கிடையாது. லெட்டர்னா அது ரெண்டும் போயிடும். ஆனா அது ரெண்டும் உங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை. ஆனால் அது மாறுதலுக்கு உண்டானது, கற்பனையானதுன்றோம். எப்படி சார் கற்பனை எப்படி மாறுதாமோ? அன்னைக்கு வச்ச ஒரு காலண்டர் வேற, இன்னைக்கு இருக்கிற காலண்டர் வேற. டேட் மாறி ஒருத்தர் மாத்துறாரு. ஒரு பெரிய ஆள் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, நான் தான் பாப்பரசர், ரோமானிய பாப்பரசர், நான் இந்த காலண்டரை மாத்துறேன், மாத்திடுச்சு வந்துகிட்டு இருக்கு. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு இன்றைக்கு 2054 வருடங்களுக்கு முன்னர் இந்த போட்டிருக்கு. நம்ம குரோதி வருஷ இன்றைய இந்த பஞ்சாங்கம் வாங்கிக்கணும். அனந்த போதனி பஞ்சாங்கம், திருக்கணியா பஞ்சாங்கம் வாங்கும்போது வாங்கிக்கங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2055 to 56. யாருக்குங்க தெரியும் திருவள்ளுவர் பிறந்தது? இதை டிக்ளேர் பண்றது யாருங்க? அறிவாளிகள் கூட்டம். இந்த இதுல இப்படி இருந்து இந்த ஆண்டுகள் அவர் பிறந்திருக்கலாம். யாரும் போய் பார்க்கல. இவர் 2055 பிறந்தாருன்னு கல்வெட்டும் இல்ல. இவர் 2055 உருவாக்குனாருன்னு எதுவும் கிடையாது. அதை உருவாக்கி இருக்கும். இந்த காலக்கணிதம் இதுவும் தொடர்ந்து வரும். சாலி வாகன காலக்கணிதமும் தொடர்ந்து வரும். சக ஆண்டு காலக்கணிதமும் வரும். விக்ரமாதித்த ஆண்டு காலக்கணிதமும் வரும். இப்படி ஒவ்வொரு ஆண்டு காலக்கணிதத்தை ஒரு ஆண்டுல இருந்து தொடங்குவாங்க. அப்படியே அது வந்துகிட்டே இருக்கும். ஆக காலம் அது ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆனா அது இல்லாம நீங்க வாழவே முடியாது. இடம் நல்லா உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ்ன்னு அதுக்கு பேரு. அப்புறம் மெட்ராஸ்ங்கிறத மாத்திடுறாங்க, சென்னை பட்டணம், சென்னை அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. மைசூர் அப்படிங்கிறது மைசூரு, பெங்களூர் அது பெங்களூரு.
பம்பாய் அது மும்பை, கல்கத்தா அது கொல்கத்தா, டெல்லி நியூ டெல்லி. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? அதுவா மாறும். சரி, இப்ப நான் நிக்கிற இடம் வடவள்ளின்னாங்க. இது வடவள்ளியா லிங்கனூரா? இன்னைக்கு பேரு புதுசு எல்லாம் உருவாகி இடத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். நீ எங்க இருக்க, உன்னுடைய விலாசம் என்ன, உன்னுடைய முகவரி என்ன, நீ அதுதான் உன்னை ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனால் அது பேர் மாற்றத்துக்கு உட்பட்டது. இன்னொருத்தர் வேற பேர் வைக்கலாம், இன்னொருத்தர் வேற பேர் வைக்கலாம். ஆனா இடம் அங்கதான் இருக்கு. இடம் அங்க இருக்கு. இன்னைக்கு இந்த பேரை அனுப்பிச்சுங்க, நாளைக்கு அந்த பேரை மாறுங்க, இருக்கட்டும், அது எல்லாமோ. ஆனா இடமும் காலமும் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த செயலும் செய்ய முடியாது. எந்த செயலும் செய்யல. எந்த கோர்ட்டா இருந்தாலும் எந்த நடவடிக்கையா இருந்தாலும் டேட் வந்துடும், பிளேஸ் வந்துடும், மறந்துடுறேன். ஆனால் அவை கற்பனை. நாம சொல்றோம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சால்தியர்கள், பாபிலோனியர்கள், அந்த மெசபதோமியர்கள், அவர்கள் உருவாக்கிய வானசாஸ்திரம்ன்றோம். நம்ம பார்த்தோமா? நம்ம இந்தியாவுல இருக்கவங்க என்ன சொல்றாங்க? ஏன் இதை நாங்க உருவாக்கி இருக்க கூடாதா? எங்களுடைய வேதத்துலதான் வானசாஸ்திரம் இருக்குல்ல, அப்ப இது நாங்க உருவாக்குனதாகத்தானே அர்த்தம். சைனாக்காரங்க சொல்றாங்க, ஏன் எங்களுக்கு வானசாஸ்திரம் உண்டு இல்லையா, நாங்க உருவாக்கி இருக்க மாட்டோமா? நாங்களும் பழைய கலாச்சாரம் தானே, அந்த நதி சார்ந்த கலாச்சாரம் தானே எங்களுக்கு உண்டு. நாங்க என்ன தொன்மையானவர்கள் தானே. சைன மொழி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்தியாவிலேயே வேற வழி இல்லாம சான்ஸ்கிரிட்டையும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆக்குனாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆக்குறதுக்கு 2 விஷயமும் வேணும். அந்த மொழி கிளாசிக்கலா இருக்கணும், நிறைய லிட்ரேச்சர் இருக்கணும். அதே மாதிரி அந்த மொழி பல மனிதர்களால், பல கோடி மனிதர்களால் பேசப்படவும் வேண்டும், புழக்கத்துல இருக்கணும். அதுல தமிழ் மொழிக்கு எக்கப்பட்ட லிட்ரேச்சர், அதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் பேசுறாங்க. சான்ஸ்கிரிட்ல ஏகப்பட்ட லிட்ரேச்சர். நமக்கு கொடுத்ததே, ஜோதிடத்தை கொடுத்ததே சான்ஸ்கிரிட் தான், தமிழ் கிடையாது. இதுல எக்கச்சக்கமான லிட்ரேச்சர் இருக்கு, பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால இந்த மொழியை செத்து போன மொழின்ட்டான். சமஸ்கிருதம் ஆண்டுகிட்டு இருக்கு. இப்ப நீங்க மலையாளத்துக்கு போனீங்கன்னா 70% சான்ஸ்கிரிட், 30% தமிழ். இது 2 இணைஞ்சதுதான் அற்புதமான நம்மளுடைய மலையாள மொழி. அவங்க பேசுறதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்டு வரும், தமிழ் வார்த்தையும் வந்து 2ம் கலந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல போனீங்கன்னா மாறி கலவையா இருக்கும், ஆந்திராலேயே கலவையா இருக்கும். பட் ஒண்ணுக்கு ஒண்ணு அது இணைஞ்சுக்கிறோம். 2 பேருக்கு லிபி ஒண்ணு, எழுத்துக்கள் ஒண்ணுதான், வார்த்தைகள்ல சில இது மாறி நிற்கும். சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல அதனாலதான் இது டிராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்றான். இந்த டிராவிடியன் லாங்குவேஜ் குரூப் ரொம்ப ஓல்டஸ்ட் குரூப். பட் இவங்களுக்கு வரலாற்று அமைப்பு இல்ல, கணித அமைப்பு இல்ல, எழுதி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையே தவிர, பட் இவங்க ஓல்டஸ்ட். அதனாலதான் நம்ம நாகரிகங்கள்லாம், இந்த கீழடி நாகரிகங்கள், அந்த நாகரிகங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவன் சொல்றான், இதெல்லாம் 2500 கிமு 2500 கிமு 3000 அவன் கொண்டு போறான். அது எப்படியோ கொண்டு போ. இன்னைக்கு 2500ன்றானா கிமுல சொல்றானான்னு தெரியாது, சொல்றான். அது ஒரு கணக்கு. பட் மனித வாழ்வு வாழ்ந்திருக்கு. ஆனா இந்த அஸ்ட்ராலஜியை அவங்க பார்க்கல, அவங்க வேற வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பொழுதா போயிருக்கு. பட் இன்றைக்கு நம்ம ஜோதிடத்தை நம்ம பார்க்கும்போது, வரலாற்று ரீதியாக நீங்க பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஜோதிடம் கிடையாது. ஆனா ஜோதிடம் இருந்தது என்னமோ வேதத்துல இருக்குது. வேதத்துல இருக்கிறது வானசாஸ்திரம். பட் பேஸ்டு அங்க பலன் சொல்லக்கூடிய ஜோதிடம் ஒரு வார்த்தை கூட கிடையாது. முகூர்த்தங்கள் குறிக்கிறப்ப குறிச்சுக்குவாங்க, அவங்களா ஒரு டைம் போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு எல்லா விளக்கமும் வரும். முகூர்த்தங்கள் எப்படி எடுத்தாங்க, திதி எப்படி வந்தது, மாத கணக்கு எப்படி உருவாச்சு, வேதத்துல இருக்கக்கூடியது என்னன்னா அக்கு வேற அணி வேற உங்களுக்கு அதை நடத்திடுவோம் ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜில. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஈஜிப்துக்காரங்க நாங்க கண்டுபிடிச்சோம், அரபுக்காரங்க நாங்க, ஏன்னா அரபும் ஒரு பழைய நாகரிகம் உடைய, நாங்க கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க சைனாக்காரங்களும் நாங்க கண்டுபிடிச்சோம், இந்தியாக்காரங்க நாங்க கண்டுபிடிச்சோம், ஈராக்காரங்க நாங்க கண்டுபிடிச்சோம் எல்லாம் சொல்றாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், வேதத்துல இருக்குங்க. வேதம் இந்தியாவில உருவானது, ஆனால் இந்தியர்கள் உருவாக்கல். மைக்ரேட்டட் பீப்புள் வந்தவங்க, இந்தோ யூரோப்பியன், இந்தோ ஈரானியன், இந்தோ ஆரியன், தென் அடுத்தாப்புல ஆரியனா மாறுறான்.
அந்த குரூப் தான் இது உருவாக்குனது. இந்து புஷ் மலையில பஞ்சாப்ல உட்கார்ந்துகிட்டு உருவாக்குனது. இந்த அவங்க சடங்குகளை எல்லாம் நீங்க ரெக்கு யஜுர் அதர்வ அந்த சடங்குகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சடங்கு முறைகள், அவர்கள் வழிபாட்டு முறைகள், அவங்க பெரிய நாடோடிகள். அவங்க ஒரு நிலையா நிக்க மாட்டாங்க, வருவாங்க போவாங்க. அவங்க ஒரு ஊருக்கு போறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். ஊரினுடைய ஓரத்துல பிராமணர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாபெரும் மனிதர்கள் ஊருக்கு வெளியே போய் டெண்டை போட்டுருவாங்க, வீடு எடுத்துக்குவாங்க, அமைதியா வாழ்வாங்க, யாரு பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அவங்களா வாழ்ந்து அவங்களா முடிஞ்சு அவங்களா போய்க்குவாங்க. இந்த ஊர்ல வாழ முடியல, உடனே ஊரை மாத்திக்குவாங்க வேற ஊருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு கூட்டம். யாரையும் உள்ள இழுக்கவும் இல்லை, யாரோடையும் போய் இவங்களும் இணையவும் இல்லை. நாங்கள் புனிதர்கள், நீங்கள் எல்லாம் தீட்டு உடையவர்கள்னே சொல்லி அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படிதான் வருது. இருக்கட்டும். இந்த அடிப்படையில வந்தவங்க மைக்ரேட்டட் பீப்புள் வந்ததுனால என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்தியாவில் ஜோதிட சாஸ்திரம் நன்கு வளர்க்கப்பட்டது. உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு அழகா வளர்க்கல. இந்தியாவுல வளர்ந்தாங்க அழகா. சான்ஸ்கிரிட்ல எல்லாத்துலயும் அதுல வார்த்தைகள் இருக்கு. எல்லா புக்குல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு பேசப்படும். மொத்தமாக்கி அழகாக உங்களுக்கு பலன்கள், அடிப்படை தன்மைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு அதை பேஸ் அங்க இருந்து தான் எடுத்து கொடுப்பேன். நீங்க அதை பார்க்கலாம். அது எல்லா புக்குல இருந்து வரும். அது பிருகஜாதத்துல இருந்து எடுத்துக்கலாம், சாராவளி எடுத்துக்கலாம், உங்களுக்கு துண்டிராஜ் ஜாதக ஆபரணம் எடுத்துக்கலாம், ஜாதக பாரி ஜாதகத்துக்கு வரும். அப்புறமேல் உங்களுக்கு நிறைய இருக்கு. எத்தனையோ சொல்ல நிறைய நூல்கள்ல இருந்து எடுத்து முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கோம். அது பூராமே உங்களுக்கு படிப்பா வரும். ஆக இந்த ஜோதிட அடிப்படையில இந்த ஜோதிஷ அப்படிங்கிறதுல என்ன சார் சொல்ல போறோம்? நம்ம இந்த உலகத்துல இந்த மக்களுக்கு என்ன சார் சொல்ல போறோம்? நல்லா கவனிக்கணும். இந்த சார்டியன் கண்டுபிடிச்சாலே சனி, இதுக்கு பேரு நினிப். நினிப் அப்படின்னு சொன்னா பாவ கடவுளாக்கலாம். அவன் கடவுள் தான் சொல்றான், வேற வழி இல்லை. அவனுக்கு பயம் இல்லாட்டினா நீங்க அழகா மாத்திக்கங்க. கடவுள்ங்கிறத காட்டி பாவ கோள். நான் ரெண்டையுமே சொல்றேன். அன்றைய மனிதனுக்கு கடவுள் ரொம்ப முக்கியம். அவன் தானே இயற்கையை கடவுளா மாத்துறான். நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஆத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா அவன் என்ன, அவன் எல்லாரும் அடியோட சாகுறான். அதனால கடவுளா அந்த இதை பார்த்து கும்பிடுறான். இப்படி அவன் தானே வணக்கத்துக்கு போறான். அவன் தானே கடவுளை கண்டுபிடிக்கிறான். மரத்தை கடவுளாக்குறா, செவுரை கடவுளாக்குறா, மலையை கடவுளாக்குறா, கொடிய கடவுளாக்குறா, மிருகங்களை கடவுளாக்குறா, தனக்கு துன்பம் தரக்கூடியதை எல்லாம் கடவுளாக்குவான். அது அவனுடைய இயல்பு. கண்டுபிடிச்சவன் துன்பத்தின் கடவுள். இனி பாவ கோள் டிஸ்டன்ஸ். சனி ரொம்ப தூரத்துல இருக்கான். அது பாவத்தை தரக்கூடிய கோலப்பா. அதுல இருந்து வர்ற ஒளிகள் அத்தனையுமே துன்பத்தை தரும். அது பாவக்கோள். முடிச்சுட்டான். நினிப்புன்னு அதுக்கு பேர் வைக்கிறான் சால்டியன்ஸ்ல. சரி, அது முடியுது. அதுக்கு தப்புல நியரஸ்ட் பிளானட் குரு மார்த்துக், கோள்களின் ராஜா. கோள்களின் ராஜா பெருசா இருக்கு, ஒயிட்டா இருக்கு. அது நல்லதைத்தான் தரும், அதுல இருந்து வர்ற ஒளிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அது கோள்களின் ராஜாவுன்னு ஆக்குறான். அதுக்கடுத்து நியரஸ்ட் பிளானட் செவ்வாய்.
நேர்கள் நேர்கள்னு செவ்வாய்க்கு பேரு. அவனுடைய பாஷை அந்த நினைப்பு மாத்துக்கு நேர்கள்ங்கிறதெல்லாம். போர் வீரன் வாரியர் பிளானட் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டுருவான். மோசமான பிளானட் குணங்களில் மிகப்பெரிய தீண்டத்தகாத இல்ல பார்க்க கூடாத ஒரு குணத்தை உடைய கோளாகத்தான் அந்த போர் வீரன்கிற அந்த அமைப்பு. நெர்கள் ரெட் பிளானட், ரெட் பிளானட் மோசமானவன். சனியை ஒளிந்து கெடுப்பான், செவ்வாய் நேருக்கு நேர நின்று நம்மளை கெடுப்பான். வா அப்படின்னுவான். ஐயோ, அடுத்து சூரியன். நல்லா கவனிக்கணும். பூமிக்கு வெளிவட்ட கோள், அதுல டிஸ்டன்ஸ் சனி. அதுக்கு அடுத்து யாருங்க? குரு. அதுக்கு அடுத்து செவ்வாய். அப்புறம் இவன் நிக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் பாக்குறான் டிஸ்டன்ஸ் சூரியன். சமாஸ் அரசன், அரசன். சூரியனுக்கு அப்படியே பக்கத்துல யாரு? சுக்கிரன். சூரியனை மையப்படுத்துறான் சுக்கிரன். சூரியன்ல இருந்து சுக்கிரன் தள்ளி போன கிளாவு கோள் இஸ்தான். அன்பு, அன்பை தரும் கோள். முதல் நாபு, எழுத்து. இவன்கிட்ட தான் கொடுக்கலாம் எழுத்து. அப்புறம் சந்திரன், சின். இங்கிலீஷ் சின்னு கிடையாது, இங்கிலீஷ் சின்னு பாவம். இது சால்டியன் சின், வேளாண்மை. இதுதாங்க அடிப்படையில சால்டியர்கள் இந்த கோள்களுக்கு கொடுத்த குணம். இது அடிப்படையில இது கொடுத்து கிட்டத்தட்ட 4500 வருஷம், 5000 வருஷங்கள்ல 4000 வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். இதே குணத்தை தான் தூக்கிட்டு அப்படியே வந்து எல்லாம் எழுதுவீங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் டைம் கொடுக்குறேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதங்கள்ல அப்படியே இந்த கருத்துக்களை வேதத்துல சொல்லல, அந்த வேதத்தை பேஸா வச்சுக்கிட்டு எழுதப்பட்ட ஜோதிட நூல்கள்ல இதே கருத்துதான் இருக்கும், ஒண்ணு கூட மாறாது. இந்த பேஸ் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த பேஸ் குணம் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்துல இருக்கு. மாறவே மாறாது. மாறவும் கூட மாற்றி யாரோ சொல்றான், அது அவன் தலையெழுத்து. நமக்கு இதுதான் எழுதப்பட்ட ஜோதிட நூல்கள். நூத்துக்கணக்கான சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட நூல்கள் அத்தனையிலுமே இந்த பேஸ், இந்த அடிப்படை இருக்கும். இது மாறவே இல்லை. அதனாலதான் நான் சொல்றது, இந்த கருத்தை தொடக்க காலத்துல 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் பலன்களாக. கடவுளா மாத்தி இதை சொன்னா இதை அப்படியே பேஸ் பண்ணி பலன்களை பிரிச்சு எடுத்துட்டான். அஸ்ட்ராலஜில சூப்பர் அஸ்ட்ராலஜியை கொண்டு வந்தது சான்ஸ்கிரிட், அழகா கொண்டு வந்தது. தமிழ் பின்னாடி நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய நூல்கள் கவிகளாகவும், இன்னும் சிலதுகள் கவிகளாக பொழிப்புரையாக தெளிவுரையாக எல்லாம் எழுதியிருக்கோம். அது 2 நூற்றாண்டுலதான், 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுலதான். அதுக்கு முன்னாடி ஏது தமிழ்ல ஜோதிடம் எல்லாம்? இவன் பஞ்சாங்கத்தை கணிச்சதுனால அதுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு. அதெல்லாம் நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50,000 மேட்ரு சொல்வேன்னா அதுல இது ஒண்ணுதான் மேட்ரு. இன்னும் ஏகப்பட்ட மேட்ரு கிளாஸ்கள்ல உங்களுக்கு வரும். இதனுடைய விரிவாக்கம் தெரியணுங்கிறதுக்காக கொண்டு வருவேன். அடிப்படை ஜோதிடம் இதனுடைய தொடக்கம்
அதனுடைய தொடக்கம் எங்க இருக்கு சார்? நீங்க பாட்டுக்கு அடிப்படை குணம் சூரியனுக்கு இது சந்திரனுக்கு இதெல்லாம் சொல்றீங்க. அது ரெண்டாவது. எங்க இருந்து தொடங்குது? இது காலத்தின் எந்த காலத்தை உரியது? கிமு 3000 ஆண்டுகள் தொடங்குது. இன்றைக்கு 5000 ஆண்டுகள் பழமையான 5000 ஆண்டுகள் பழமையான இந்த அற்புதமான மானுட கலை, அன்பு நண்பர்களே, இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு பிடித்த அடுத்து என்ன நடக்கும், என்னுடைய எதிர்காலம் என்ன என்று அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரே கலை இந்த உலகத்திலே இந்த ஜோதிடம் தான். எத்தனை பெரிய சயின்டிஸ்டுங்க தெரியுங்களா ஜோதிடம் கேட்பாங்க. ஓ எனக்கு இப்படித்தான் முடியுமோ, இப்படித்தான் வந்து வம்பா கேட்டு போவாங்க. டைமிங் எல்லாம் சொல்லுங்க. அவ்வளவு நம்பிக்கை எதிர்காலத்தை பத்தி. ஏன்னா முடிவு இல்லாம அவன் சயின்டிபிக்கலா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னுடைய முடிவு சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா எல்லாம் இதுல கண்டுபிடிப்பான், சொல்ல வைப்பான். அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுக்கே நம்பிக்கை. ஆனா வானஜாத்திர அஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை மதிக்க ஜோசியம்லாம் சொல்லக்கூடாது. சும்மா வேடிக்கை பார்த்து ஜோதிடம்னா அவன் உங்களை பார்த்து ஏளனமா பேசுவான். அவனுக்கு என்ன தெரியும் இதுல இருக்க உண்மை? இதுல எவ்வளவு உண்மைகளை பார்க்க போறீங்க, எவ்வளவு உண்மைகளை நீங்க ரசிக்க போறீங்க, எவ்வளவு உண்மைகளை நீங்க இந்த மக்களுக்கு சொல்ல போறீங்கன்றத அனுபவிச்சு பார்த்தாதானே தெரியும். விமலன் ரிலிஜன் பிலாசபி படிச்சோம், அழகா நான் ஒரு ஓசோ மாதிரி ஒரு தத்துவவாதியா மாறிட்டு போயிடலாம். அது என்ன பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஜோதிடத்தை நான் படிச்சதுனால இதுல நிறைய உண்மைகள் அதிகமாக இருந்து நிறைய பேருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஒர்க் ஆகி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த கலை ஒரு கரிக்குலம் ஏறவே இல்லை. எங்கேயுமே பாடத்திட்டம் கிடையாது. 1992 93 மதுரை காமராஜர்ல சும்மா ஒரு டிப்ளமோவா ஒரு சான்ஸ்கிரிட்டுக்காரங்க உருவாக்குனாங்க. அப்புறம் நான் உள்ள போயிட்டேன். நானும் ஒரு 96 இருந்து நடத்தினேன் 2002 வரைக்கும். அதுக்குள்ள இந்த பிஜேபி பீரியட் வந்து டிபார்ட்மெண்ட் திறக்க சொல்லிட்டான். நான் ஒருத்தந்தான் இருக்கேன் தமிழ்நாட்டுல போய் திறந்தேன். நான் அப்பவே வந்து இதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். இடையில ஒரு 9 ஆண்டுகள் நான் வகுப்பெல்லாம் எடுக்கல. எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பரிகாரம் சொல்ல வேண்டாம். ஏன் ஜோதிட உண்மை ஜோதிடத்தை படிங்க, என் புக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி புக்கெல்லாம் நிறைய அடிச்சு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அடிப்படை ஜோதிடம். நிறைய புக் அடிச்சு கொடுப்பேன். பரீட்சைக்கு வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேல எப்படி ஜோதிடம் சொல்றான்? நிறைய சில மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்னபடி அழகாக போவாங்க. பல மாணவர்கள் போனாங்களான்னா தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், நான் பாடு எனக்கு நான் நிம்மதியா இங்க உட்கார்ந்து சென்ற ஆண்டு சில அன்பு நண்பர்கள் வந்து எங்களுக்கும் ஜோதிடம் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. ஐயா நாங்க அந்த அவங்க மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டோம். முதல்ல உனக்கு பண வசதி இருக்கா? 2 பேர் வந்தா போதும். 2 பேர் படிச்சா போதும். 50 பேர் தர்ற பணத்தை 2 பேர் கொடுங்க. உங்களுக்கு 2 பேருக்கு மாத்திரம் சொல்லி கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் பெரிய ஜோதிடரா மாறுங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு 10 பேராவது சேர்த்துக்கோங்க சார் நாங்க அப்படின்னு ஒண்ணுதான் இந்த ஃபீஸுக்கு வந்தோம். சரி வாங்க சேர்ந்துக்கங்க, படிங்க, நல்லபடியா டெவலப் ஆகுங்க. இங்க ஆள் சேர்ந்தா படிக்க முடியாது. ஆள் ரொம்ப குறைவாக இருக்கிறப்பதான் உங்களை வழி நடத்தி அழகா உங்க சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கூட்டி போக முடியும். நீங்களும் அமைதியாக இந்த வகுப்புகளை கேட்டு அறிவு ஜோதிட அறிவு பெற முடியும். கஜமுஜாங்க அதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது. ஏன்னா உங்களை இந்த உலகம் போற்றக்கூடிய ஜோதிடரா தான் மாத்தணும். அது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை, அது செஞ்சிருவேன். அற்புதமா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு நீங்க ஒண்ணுதான் செய்ய. நான் சொல்ற இந்த வீடியோ திரும்பி நாளைக்கு வரும். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை திரும்ப ரீகால் பண்ணணும். இது எவ்ரிடே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வகுப்பு, நாளைக்கு வகுப்பு இல்லை. ஆனா நாளைக்கு இதை டவுன்லோட் பண்ணி ஒரு 2 hours நான் என்ன சொன்னேன்னு நீங்க கேட்கணும். கேட்டுட்டு இந்த வீடியோவை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும்.
இப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும். மறுநாள் உங்களுக்கு வகுப்பு கிடையாது. ஆனா இந்த வீடியோவை கேளுங்க, ரீகால் பண்ணிக்கணும். ரீகால் பண்ண நிறைய விஷயங்கள் வரும். உலக அனுபவங்களை பேசுவேன். ஜோதிடத்துல உள்ள அடிப்படை ஜோதிடம் மற்றும் வரலாறு ஜோதிடம் வரும், அடிப்படை ஜோதிடம் வரும். அப்புறம் கோள்களின் கணித முறைகள், ஜாதக கணித முறைகள் வரும். பலன்கள் கூறும் முறை எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு வழிகளும் என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லுது பலன்களை. எவ்வாறு நம்ம சுலபமாக பலன்களை எடுக்க முடியும், பொதுவான விஷயங்கள் என்ன, சுருக்கமான விஷயங்கள் என்ன, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, எல்லாமே உங்களுக்கு முறையாக வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 ஜாதகங்கள் இந்த பிளாக் போர்டுல போடப்படும். அதை நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவோம், சொன்னதை சொல்லுவோம். சில விஷயங்கள் மாறும், கணித முறைகள் மாறும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி ஜாதகங்களை நாம கணிக்க முடியும், ஜோதிடத்துல இருக்கக்கூடிய 100 விழுக்காடு விஷயமும் உங்க மண்டைக்குள்ள வந்துடும். சொல்லிருவேன், ஒண்ணு கூட விட மாட்டேன், ஒண்ணு கூட விட்டு போகாது. அத்தனை செய்திகளும் சொல்லி கொடுக்கப்படும். இதே மாதிரி இந்த ஜோதிடத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட கலைகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அது எவ்வாறெல்லாம் ஏமாத்துது, எவ்வாறெல்லாம் அது மாறுபடுது. ஜோதிடம் துல்லியமானது நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். யாரு காலக்கணிதம், யார் கணிக்கிறாங்க, யார் எல்லாமே பொதுவாக தான் இருக்கும். இது இப்படி போகுது, இந்த துறைக்குள்ள போகுது, இந்த காலம் நல்லா இருக்கு, உங்களுடைய செயல்கள் நல்லபடியாக செயல்படும், நல்லா வாங்க. ஒருத்தர் கேட்கிறார், சார் உங்களுடைய ஜாதகத்துல எத்தனாம் தேதி கல்யாணம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அதவே கேட்டேன். கல்யாணம் திருமணம்ங்கிறது எங்க ஜோதிடத்துல ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க அதை பெரிய விஷயமாக்கி திருமண பொருத்தம்ங்கிற ஒரு அடிப்படையில இது தோஷம், அது தோஷம் இல்லை, அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லி இந்த மக்களை பூரா குழப்பிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமேல் திருமண தேதி சொல்றோமான்னு பாருங்க. எத்தனை திருமண தேதியை நாங்க சொல்றது? ஒரு பெண்ணோட கூடக்கூடிய திருமண தேதியை சொல்றதா, இல்ல பல விஷயங்களை நாங்க திருமண தேதியை கண்டுபிடிக்கிறதா? எதை கண்டுபிடிக்கணும்னு அவர் பேசாம போயிட்டார். இதை நாங்க பிரச்சனையை போங்க சார், போய் குழப்ப பாருங்க. எனக்கு வண்டியில இருந்து விழுந்த டயம், வண்டியில நீ முத தொடக்கத்துல சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்த டயத்தை சொல்றதா, இல்ல முந்தா நாள் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டு வந்த டயத்தை சொல்றதா? ஐயோ, இந்த ஜோதிடத்தை மடையை நாக்குறதுக்கு எத்தனை முயற்சிகள் இருக்குன்றீங்க. எல்லாம் தாண்டி வந்த ஆள் தான் நான். இன்னைக்கு எனக்கு 63 வயது ஆகுது. நான் இந்த ஜோதிட கலையில எல்லா மனிதர்களையும் பார்த்திருக்கேன். உங்களுக்குள்ளேயே ஒரு மாமனிதர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நிறைய பேர், எல்லாருமே மேக்சிமம் என்ற ஜோதிடம் பார்த்தவங்க தான் இருக்கிறீங்க. அது வசந்தா இருந்தாலும் சரி, அவர் சுந்தரேஷ், அவர் சாரு, எங்க இன்ஸ்பெக்டர் சாரு, இன்னும் நிறைய பேர் இங்க ஒரு 5-6 பேர் இருக்கீங்க. இன்னும் ஆளுங்க வந்தா பார்ப்போம், வராட்டினா போவோம். நம்ம பார்ப்போம், நம்ம வேலைகளுக்கு நிறைய இருக்கு. நான் தான் சொல்றேன், சுருக்கமான ஆள்களே எனக்கு தேவை. இப்போ ஜோதிடத்தை முழுமையாக சொல்லக்கூடிய நல்ல கலை. நீங்க பாட்டுக்கு எத்தனை அடிச்சு பேசுறது இல்ல, உட்காருன்ட்டு பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜோதிட ஞானம் வந்துடும். ஜோதிடம் மாத்திரம் அல்ல, ரிலிஜன், மதங்களை பத்தி, தத்துவங்களை பத்தி முழுமையாக உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எல்லா விஷயமும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதெல்லாம் சார்புடைய விஷயம் சொல்றான். போய் கோயில்ல போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தா சரியாயிடும். எப்படி சரியாகும்? அப்ப கோயில்ல போய் பரிகாரம் பண்ணக்கூடிய அடிப்படையில முடிவெடுத்துட்டீங்கன்னா எதுக்கு ஆஸ்பத்திரி, எதுக்கு இந்த சிறைச்சாலை? அதெல்லாம் தேவையில்லைங்க. ஜோதிடத்துல இவருக்கு சிறைச்சாலை போகக்கூடிய யோகம் இருக்கு, 12ஆம் பாவம். அவர் அங்கதானே போகணும். அவரை நீங்க சிறைச்சாலைக்கு எல்லாம் போக வேணாம், நீங்க நேரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா, அப்ப நீ சொன்ன ஜோதிடம் போய், ஐயா இந்த காலத்துல கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். இந்த காலம் போய் இந்த மறுகாலம், இந்த காலம் வர வரைக்கும் நீ இந்த துன்பத்தை அனுபவிக்கணும். சரிங்க சார், இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும்? அதை சொல்லிட்டீங்கன்னா நான் துன்பம் இல்லாம வாழ்வேன். அப்ப நம்ம சொன்ன ஜோதிடம் போய் அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிருங்கிறது உண்மையாகும். அது நடக்குமா? அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உண்மையாக மாறும்னா, நாம எல்லாருமே கோயிலுக்கு காலையில இருந்துச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு
ஒரே கோயில்ல எல்லா சாமியும் இருக்கேன். பெருமாளும் இருக்காரு, சிவனும் இருக்கேன். 2 தானே சாமியா வச்சிருக்கீங்க. பெருமாள், சிவன், முருகன், கணபதி, மகாலட்சுமி, துர்கை எல்லாமே ஒரே இடத்துக்குள்ளேயே இருக்கேன். இந்த ஏத்தாப்புல ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்தா எல்லாரையும் சுத்தினதா தானே அர்த்தம். இதுக்காக நாங்க என்ன படை எடுத்துட்டு போய் வெங்கடாஜலபதியை திருப்பதியில பார்க்க, முருகனை போய் பழனியில பார்க்க, சிவனை போய் காசியில பார்க்க, ராமேஸ்வரத்துல பார்க்க, அப்படியே எல்லாம் ஒண்ணுதானே. இங்கேயே பார்த்துட்டா போதும்ல. காலையில வந்தா நமக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. ஜோதிடத்துல 12 பாவம் இருக்கு. இன்றைக்கு கோள்கள் தங்களுடைய குணத்தின் அடிப்படையில 12 பாவகங்களை தான் செயல்படுத்தும். அதுல மிகவும் மோசமான பாவகங்கள் 6, 8, 12. 6 பெருசா 6 மோசம் செய்யுமானா ஒரு சிலருக்கு அது பெரிய மோசத்தை தரும். தீராத நோய், தீராத கடன், தீராத பிரச்சனைகள், தீராத வழக்குகள், தீராத பகைகளை உருவாக்கும். 8ஆம் பாவம் வேலை செய்தா தீராத நஷ்டங்கள், அவமானங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது தடங்கல்கள் அல்லது விபத்துகள் எதையாவது ஒண்ணு கொடுக்கும். விரயங்கள், காணா போதல், வீணா போதல், ஓடி போதல், இல்லாமல் போதல், கரைந்து போகுதல், படுத்து கிடத்தல், அனாதையாக திரிதல், பரதேசியாக போகுதல். இது 3 பாவம். இந்த 3 பாவ செயலையும் மனிதன் விரும்பல. ஆனா இந்த 3 பாவ செயலை அவனுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். டெய்லியும் நடக்கும். அந்த டெய்லி பிளானட்ல தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சுட்சுமநாதன், பிராணநாதன், உப பிராணநாதன், உப பிராணநாதன் நாங்க குறைச்சிருவோம். 120 ஆண்டுகளை திசைக்கு பிரிச்சு குறைக்கிற மாதிரி அது குறைஞ்சு வரும். அப்படி குறைச்சு வர்றப்ப உங்களுக்கு 6ஆம் பாவமும் வேலை செய்யும், 8ஆம் பாவமும் வேலை செய்யும், 12ஆம் பாவமும் வேலை செய்யும். அது சின்னதா வேலை செஞ்சுட்டு போகும். சரியா? லேசா தலைவலிக்குது, அவ்வளவுதான். போய் ஒரு சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், போய் நல்லா போய் ஹாட் வாட்டர் ஒண்ணு குடிச்சு போயிடுச்சு. 6ஆம் பாவம் தொட்டுட்டு போகுது. ஏறி வந்தேன், லேசா ஸ்லிப் ஆயிடுச்சு, அப்புறம் நிதானிச்சுட்டேன். 8ஆம் பாவம் வேலை பார்த்து போகுது. கடைக்கு போயிட்டு பையில கைய விடுறேன், பர்ஸ எடுத்துட்டு வரல, விரைய பாவம் வந்துட்டு ஒண்ணும் இல்ல, ஒன்னையும் காணா. டெய்லியில இது மாதிரி சிம்டம்ஸ்ல டெய்லி நமக்கு இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நடந்துக்கிட்டா பெருசா தெரிய. இவர்கள் தசாபுத்திகளை பெருசா நடக்கும்போது பயங்கரமா இருக்கும், ரொம்ப துன்பப்படுத்துவான். அதான் இந்த துன்ப பாவகங்கள் எவ்வாறு வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், இத வேலை செய்யறதுக்கு உண்டான மற்ற 9 பாவக அமைப்பினர்கள் எவ்வாறு இவருக்கு வலு கொடுக்குறாங்க, முட்டு கொடுப்பது. யோகம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? யோகம் நல்லதுன்றீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. சார் யோகக்காரன் சார், நல்ல யோகக்காரன் சொல்லணும் சார். தீய யோகம்ல தீயது இருக்கு, நல்ல ரெண்டுமே. யோகம்னா இணைவு, சேர்க்கை. சான்ஸ்கிரிட் வார்த்தையில இணைதல். நன்மையான யோகம், தீமையான யோகம் பார்த்திருப்பீங்க கேலண்டர்ல. அமிர்த யோகம் நல்ல நாள், சித்த யோகம் நல்ல நாள், மரண யோகம் கெட்ட நாள், பிரபல அரிஷ்டம் கெட்ட நாள். ஆக அந்த பிரபல அரிஷ்டம், மரண யோகம் இது ரெண்டுமே கெட்ட நாள். என்னங்க மரணத்தை யோகம் இணைந்தது, மரணத்தை தரக்கூடிய அமைப்பு இணைந்தது. இந்த நாள், இந்த நட்சத்திரம் இரண்டும் இணைந்தால் அது மரண யோகத்தை தரும். இந்த நாள், இந்த நட்சத்திரம் இணைந்தால் அமிர்த யோகத்தை தரும். எல்லாம் உங்களுக்கு அடிப்படையில சொல்லி கொடுக்கப்படும், பயப்பட வேண்டியதில்லை. நல்ல கலையை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. மனிதனை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. சொல்ல மாட்டீங்க, முறையாக படிச்சிருக்கணும். நீங்க போய் ஒரு ஜோதிடர் சொல்லிக்கிட்டு இருக்க போய் நீங்க வாதம் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணிடாதீங்க. அவருக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் கேட்காதீங்க. எங்க ப்ரொஃபசர் டாக்டர் கங்காதரன், சைவ சித்தாந்த பேரொடி ஐயா சொல்லுவாங்க, விமலன் வாயை திறந்துட்டான்னா அவன் விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல விமலன். அவன் ஆழ்ந்து போயிருந்தா தானே விஷயத்தை வெளியே சொல்ல முடியும். அவன் ஒண்ணுமே தெரியாதவன் என்னத்த பேசுவான், சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லுவான். அப்பவே அவன் அறிவு தெரிஞ்சிருச்சுன்னா அவன்கிட்ட எல்லாம் நம்ம வாதம் பண்ணக்கூடாது. ரொம்ப படிச்சவன், ரொம்ப தெரிஞ்சவன், ரொம்ப விவரமானவன் வாதம் பண்ண சின்ன ஆளுகள்கிட்ட போய் நிக்க கூடாது. அவங்க ஏதோ பொழப்பு நடத்துறான்,
அவன்கிட்ட போய் நம்ம ஏன் போட்டி போடணும்? நீங்க பெரிய ஆளா, நான் பெரிய ஆளு, போட்டியில நம்ம பொழப்ப நம்ம பாட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெரிய வந்துடும். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பேசுனது நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய மாணவர்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அது என்ன ஒரு 3000 4000 பேர் இருப்பாங்க. மற்றபடி இந்த ஜோதிட தமிழகத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே இது தெரியும். முத இதான் நாளைக்கு நான் அப்லோட் பண்ண போறேன். இதுவரைக்கும் நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க என்னமோ உள்ள விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. உயிர் போக கத்தி கொடுக்குறோம், உயிர் போக சொல்லி கொடுக்குறோம். அதுக்காக இத அப்லோட் பண்றோம். இந்த விஷயங்கள் தொடக்கத்தில் இருந்து வந்தது என்ன? தொடக்கத்திலேயே குணங்களை கொடுத்த குணம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குணம் ஜோதிடத்துல மாறுபடல. இதுக்கு பின்னாடிதான் ராகு கேதுவெல்லாம் கவுள்களாக்கி அதுக்கு தசாக்களை கொடுத்து 120 மகாதிசையை கொடுத்தது சமீபத்துல 18 19ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல ஜோதிடம் வந்த பின்னாடி இது உருவாக்கப்பட்டது. தமிழக ஜோதிடம் எப்போ உருவாகுது? முழுமையான ஜோதிடம் 19ஆம் நூற்றாண்டு தான். அதுக்கு முன்னாடி எங்க 1920க்கு முன்னாடி தமிழகத்துல வாழ்ந்த ஒரு 200 பேர் 300 பேருக்கு ஜாதகம் இருக்குன்னா ஆச்சரியம். எல்லாமே 1920க்கு பின்னாடியே ஜாதகம் எழுதுற முறையே வருது. முழுமையான ஜோதிட நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் உருவாக்கப்பட்டு பல நூல்கள் போடுறாங்க. 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலேயே 1880 890 எல்லாம் புக்கு வருது. 1900க்கு பின்னாடி ஏகப்பட்ட புக்குகள் வந்துருது. இந்த வரலாறுல இது வந்து அப்புறமேல் இதை ஜாதகம் கணிக்கிறதுக்கு அதை பழகி சிலர் ஜாதகத்தை வாக்கிய கணிதப்படி கணிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு நாங்க திருக்கணிதப்படியும் கணிக்கிறோம். இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் என்ன? இதெல்லாம் என்ன? எல்லாமே கத்துக்கு ஒரு எழுத்து விடாம ஒரு விஷயம் விடாம எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட சப்ஜெக்டா பிரிச்சா 18 பிரிக்கலாம். அவ்வளவு சப்ஜெக்டும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். ஒண்ணு கூட விடாது. நீங்க போய் அதுல பாருங்க. இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே தெரிஞ்சுக்க. நீங்க இப்ப போய் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நேத்து பேசின அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு எவ்வளவு என்னுடைய அனுபவம், சொந்த அனுபவம், விளக்கங்கள், எப்படி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பார்க்கணும், அது எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு ஒரு ஆரம்ப வகுப்பு போட்டிருந்தேன். அதை நேத்து இன்னைக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணணும்னு அதை அப்லோடும் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா பாக்குறதுக்கு மக்களுக்கு பொறுமை இருக்கான்னு தெரியாது. ஏன்னா 2 மணி நேரம் அது எந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருக்கட்டும். இது இந்த ஜோதிடம் அங்க இருந்து இருக்கக்கூடிய மக்கள்கள், மைக்ரேட் ஆன மக்கள்கள், இறை வழிபாடுங்கிறது வந்து பழமையான தொன்மை கால மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமானதுங்க. எஸ் சார், முக்கியம். அச்சம் என்பது உலக உயிரினங்களின் பொதுவான விஷயம். அச்சம் இல்லாம எந்த உயிரினமும் கிடையாது. தனக்கு மேல் வலுவாக இருக்கக்கூடிய உயிரிட்ட வலுவற்ற உயிர் அச்சப்பட்டுத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழுது. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி. மிகப்பெரிய பிரச்சனை எதிரான அச்சம்தான். அவன் ரொம்ப தைரியமானவன். எந்த இடத்துல அவன் இருக்க வேண்டிய இடத்துல தைரியமானவன். சில இடங்கள்ல தைரியம் எல்லாம் வராது, கொலையாயிருக்கும். இந்த உலக விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தெரிஞ்சிருமா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல தானே நம்ம தைரியமா இருப்போம். நமக்கு தெரியாத விஷயத்துல நாம அச்சமா தானே இருப்போம். இந்த மாதிரியான பொது அச்சத்துல இருந்து மனிதனை காப்பதற்காக மனிதன் கண்டுபிடித்த ஹியூமன் இன்வென்ஷன் தான் கடவுள். கடவுள் நம்மளை படைச்சார், கண்டுபிடிச்சான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு போறது ஒரு கூட்டம். நல்லதுதான். நம்பிக்கையில முன்னாடி வந்தானே பின்னாடி வந்தானே, நம்பிக்கை தானே. ஆனா மனிதன் கண்டுபிடிச்சான் இறை வணக்கங்களை. இயற்கையை தான் இறைவனா வணங்கினான். அதை வணங்கி அதை கடவுளாக்கி அதுக்கு தன்னுடைய பொருள்களை கொடுத்து, தான் உங்கிற பொருள்களையே கொடுத்து, அதுல இருந்து இவன் கொஞ்சம் சாப்பிட்டு கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற அடிப்படையில இந்த உலக விஷயங்கள்ல அவன் ஈடுபட்டுக்கிட்டு வர்றான். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ அறிவியல் வந்துருச்சு, எவ்வளவோ பெருசா வளர்ந்துட்டோம். ஆனா இந்த இறை வணக்கம் இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்கா? கூடுமே தவிர குறையாது. ஏன்னா அறிவியலும் அச்சத்தை கொடுக்குது இல்ல. கரண்டுக்குள்ள கைய விட்டா என்ன ஆயிருது? ஐயப்பா,
கரண்ட் ரொம்ப பயமா இருக்கு, கரண்ட் எல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க பாட்டுக்கு இருக்கோம். அதுல வந்துச்சு எரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா விஷயத்திலையும் அச்சத்தோட தான் மனிதன் இருப்பான். அதனால அவன் பொதுவாக கடவுளை வணங்குறான், என்னை காப்பாத்து. இந்த கடவுளை பற்றி ரொம்பவும் தேவையில்லாத ஒண்ணுன்னு பேசுறவங்க எழுதி போடுவாங்க. அறிவாளி கண்டுபிடிச்சது அணுசக்தி, அறிவிலி கண்டுபிடிச்சது ஓம் சக்திம்பாங்க. நான் ஒரு தடவை ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், அறிவாளி கண்டுபிடிச்சது அணுசக்தி சரி, அது ஏன் அறிவிலி கண்டுபிடிச்சது ஓம் சக்தின்னு சொல்றீங்க? இந்த அறிவாளி கண்டுபிடிச்ச அணுசக்தி என்னைய வந்து எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஓம் சக்தியை சொல்லிக்கிட்டு படுத்து தூங்குறான் தெரியுங்களா? அந்த அறிவாளி ஏன் எப்படி நிலநடுக்கம் வந்துருச்சுங்க கோயம்புத்தூர்ல, ஒரு பக்கம் ஆடிடுச்சு ஒரு 2 நிமிஷம். இப்ப அன்னைக்கு நைட்டு நான் ஏன் வீட்டுல தூங்கணும்? அவங்க வீடியோல சொல்றது, டிவியில சொல்றான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டான். நான் எப்படி இந்த காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள படிப்பேன்? இந்த அணுசக்திக்குள்ள எப்படி கீழே படுப்பேன்? என் மேல இடிஞ்சு விழுந்து நான் செத்து போயிட்டா என்ன ஆகும்? நான் ரோட்ல படுத்தாலும் ரோடு பொழக்குமே, செத்து போயிட்டா என்ன ஆகும்? நான் இப்ப படுத்தாகணுமே. நான் இங்கதான் வீட்டுக்குள்ள, அம்மா ஓம் சக்தி, ஜெய்சக்தி, பராசக்தி, உன் மகனை நீதாமா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் படுத்தேனாத்தான் தூக்கம் வரும். இல்லாட்டி நான் தூங்காமையே முடிச்சிட்டு இருக்கேன். யாரு துணைக்கு வரா? உன் அணுசக்தியில இருந்து என்னைய காப்பாத்துறக்கே எனக்கு ஓம் சக்தி தான் வேணும். அத போய் அறிவிலின்னு போடுறீங்க. உன்னை யார் போட சொன்ன? அறிவாளி கண்டுபிடிச்சது அணுசக்தி, அதே அறிவாளி கண்டுபிடிச்சது ஓம் சக்தின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதுல என்ன இருக்கு? அது என்ன பெருமை? இல்ல, கடவுளை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள், அதுக்கு வேற வார்த்தைகளை கண்டுபிடிங்க. எல்லா இடத்திலையும் எல்லாமே வெற்றி அடையாது. எனவே தயவு செய்து நாம போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறது வந்து பெரிய விஷயம். அவனுக்கு 7 நாள் சொல்லி நீ போய் சாமி கும்பிட்டு வா, சனியனை போய் பார்த்து வா. 7 நாள் சனியை போய் அப்புறம் சனியனை போய் பார்க்கறது? அதையே எங்க ஜோதிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கா. சொன்னது ஒண்ணு, நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. அப்ப சொன்னதெல்லாம் பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கு. அப்ப அந்த விஷயங்கள்லாம் எப்படி இந்த மனிதனை பாதிக்கும்ங்கிறத நாம தானே ஆய்வு செஞ்சு சொல்லணும். இது என்ன ஜோதிடம்? என்ன ஆண்டாண்டு காலம் பல்கலைக்கழகத்தை தான். நான் பல்கலைக்கழகத்துல ஆரம்பிச்சேன் 93ல ஒரு டிபார்ட்மெண்டா, சும்மா ஒரு செக்ஷனா ஆரம்பிச்சாங்க. அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்டே திறக்கல. 2002ல நான் திறக்கிறேன் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில. இன்னைக்கு 2024 ஆச்சு. எங்கேயோ ஒரு யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்குதுங்க. அதுங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்ச நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க சொல்லி கொடுக்குதுங்க, இருக்கட்டும். ஆனா ஒரு வளர்ந்துட்டுக்கா, ஒரு நல்ல ஆய்வுகள் நடந்திருக்கா, ஒரு முடிவுகளை சொல்லியிருக்காங்களா? சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் பட்டம் வேணும்ட்டு போயிருக்காங்களே தவிர முடிவுகளுக்கு போகணும். இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், 1000 வீடியோகளை அப்லோட் பண்ணியாச்சு. 800 வீடியோவுக்கு மேல யூடியூப்ல பெரிய வீடியோ, சின்ன வீடியோ 1000 200ன்னு போட்டிருக்கோம். என்ன சொல்லி இருக்கிறோம்? ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மையை வெளியே சொல்றோம். கோயிலுக்கு போறதுனால எந்த பயனும் இல்லை, பரிகாரங்களை செய்வதனால் எந்த பயனும் இல்லை, பில்லி சூன்யம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஜோதிடம் பொய். ஜோதிடம் உண்மையாக இருந்தால் இவற்றினால் எந்த பலனும் இல்லை. அதை நம்புவர்கள் நம்பிக்கட்டும். ஜோசியத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக்குறதுக்கு இந்த விஷயங்களை செய்யணும்னு சொல்றது முழு முட்டாள்தனம்னு அத்தனை வீடியோ போடுறோம். அப்ப ஜோதிடத்தை யார் பாக்குறா? அங்க ஜோதிடத்தினுடைய உண்மையான தன்மை யார் சொல்றா? நம்ம தான் சொல்றோம். ஒருத்தர் இன்னைக்கு எழுதுறார், நீங்க துருவ கணிதத்தை சொன்னதுனாலதான் கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. நான் ஏன்டா கெட்ட பேர் வாங்கணும்? மக்களை மடையனாக்குறதுக்குன்னு ஒரு கணிதத்தை கண்டுபிடிச்சு 100 ஆண்டுகளா ஏமாத்திருக்காங்க, துருவ கணிதம்னு ஒண்ணு சொல்லி. அத சொன்னதுல நான் பெருமையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நல்ல காலம் உள்ளவன் நான் சொன்ன வீடியோவை பார்த்து தெளிவடைவான். இல்லாட்டினா பழையபடி குழப்பம் பண்ணிவான். என்னன்னு போட்டோம், எனக்கு அதுல எல்லாம் வருத்தம் இல்லை. இன்னமும் கோயில் பரிகாரங்களை காலையில எந்திரிச்சு ஒருத்தன் சொல்றான்னு சொல்லி கேட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வரான். ஏன்னா உன் ஊர்லயே சிவன் கோயில் இருக்கு,
ஓ ஊர்லயே பெருமாள் கோயில் இருக்கு, ஓ ஊர்லயே அம்பாள் கோயில் இருக்கு, ஓ ஊர்லயே முருகன் கோயில் இருக்கு. தனியா ஒரு கோயில் போய் வைப்ரேஷன் வருது. ஏன்? நம்ம என்ன மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்கோமா? வைப்ரேஷன் வர வைப்ரேஷன் நீங்க உருவாக்கி விட்டது. அந்த கோயிலுக்கு போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வரும். அதனால உங்களுக்கு செல்வம் வரும். எப்படிடா வரும்? ஜெயில பார்த்து கிடக்கிறோம்னா எழுப்பி கொண்டு அந்த நல்ல கோயில நிப்பாட்டிட்டேன்னா அவனுக்கு நல்ல வைப்ரேஷன் வந்து அவன் வீட்டுக்கு போலாம்ல. ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் கூட்டி போய் அந்த நைபிள் நல்ல வைப்ரேஷனை கொடுத்துப்பான். கோயில் எவ்வளவு புனிதமான இடம். அங்க போய் கடவுளை வாழ்த்தி எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நன்மையை செஞ்சிருக்கேன்னு வாழ்த்திட்டு வர்ற இடமாக இருக்கிற ஒரு விஷயத்த இவன் பரிகாரத்துக்காக அனுப்புறான். அதெல்லாம் கூட உண்மையான ஜோதிடம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நல்ல காலத்தில் நல்லதும் தீய காலத்தில் தீயதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுல மாறுதலுக்கு உண்டான அமைப்பே கிடையாது. எனும் பொழுது நாம இந்த ஜோதிடத்துல இது தொடக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு தொடக்க நிலை. ஜோதிடம் எப்படி உருவாகுது? ஜோதிடம் ஜோதிஷா வானசாஸ்திரம் தான் அதனுடைய முதன்மை. வேதத்துல இருக்கக்கூடிய 6 அங்கங்கள்ல அதை விளக்கமா எழுதுவோம். 6 அங்கங்கள்ல ஒளியை பற்றிய வானசாஸ்திரத்தை பற்றின கதை. இத லகதான் சொல்லி ஒரு மனிதர், அவரை இவங்க மகரிஷிம்பாங்க, சான்ஸ்கிரிட் புலவர்கள், அவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஒரு வானசாஸ்திர சயின்டிஸ்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட அந்த லகதா இந்த யஜுர் வேதத்துல இருக்கக்கூடிய இந்த வானசாஸ்திர அமைப்புகளை கோர்வையாக்கி யாஜுச வேதாங்க ஜோதிஷான்னு எழுதியிருப்பார். யாஜுச ஜோதிஷா வேதாங்க ஜோதிஷான். அது நமக்கு பயன் கிடையாது. அதனால நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. வானசாஸ்திரம் நமக்கு இன்னைக்கு நமக்கு வானசாஸ்திரத்தினுடைய கணிதங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம 5000 வருஷத்துக்கு கிபி 5000 வருஷத்துக்கு கோள்கள் நிலைய கணிச்சு வச்சிருக்கிறோம். கம்ப்யூட்டர் என்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துச்சோ, என்னைக்கு இது ரொட்டீன் கால்குலேஷன்ஸ். அப்படிதான் அது வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அந்த கால்குலேஷன்ஸ்ல 5000 வருஷத்துக்கு கிபி 5000 வருஷத்துக்கு கோள்கள் நிலையை எடுத்து வச்சிருக்கிறோம். கிமு 5000த்துக்கு கோள்கள் நிலையை எடுத்து வச்சிருக்கோம். இன்றைய கால கணக்குப்படி 365 நாள் இந்த டேட்டு இந்த கிழமைப்படி இன்னைக்கு நம்ம கணிச்சு வச்சுட்டோம். இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகுது. ஆனா பேசிட்டு அந்த வானசாஸ்திர கால்குலேஷனை கணிச்சிட்டோம். நமக்கு இனிமே வானசாஸ்திர அமைப்புகள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பலன்கள் பார்க்கப்பட வேண்டும். பிறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே தனித்தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மைதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, வாழ்வியல் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குது. இதுலதான் இவன் வாழ போறான். அதனாலதான் கால தேச வர்த்தமானம் எந்த காலத்துல இருக்கிறான், அந்த நாட்டினுடைய மாற்றம் என்ன, உண்மையான யதார்த்தமான சிந்தனை என்ன, எப்படி செயல்பட போறா. ஜாதி மத நிரபேதம் இந்தியாவில் மதமால் மனிதன் தொழில் பண்றான், ஜாதியால் மனிதன் தொழில் பண்றான். நிறபேதங்களால் ஆண் பெண் வெள்ளை கருப்பன் அந்த மாதிரியான நிறபேதங்கள், இது எல்லாத்தோடையும் தான் யுக்தி சுருதி அனுபவம். இந்த யுக்திங்கிறது ரொம்ப 60% யூகம் தாங்க. ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய சின்ன விஷயத்துல இந்த உலகம் 800 கோடி மக்கள்ல இருக்கக்கூடிய மேச லக்னம் 65 கோடி பேருக்கும் பலன் சொல்ல போறோம். பொதுவா இருக்கிறதா எடுத்துக்கொண்டாந்து இவனுக்கு பிக்ஸ் பண்ண போறோம். 2 குழந்தைகள் பிறக்கிற ஜாதகத்துல 2 குழந்தையும் வெவ்வேறு மாதிரிதான் வளரும். ஆனா 2 நிமிஷம் 1 நிமிஷம் வித்தியாசத்திலேயே மாறுபடுது. அது ஏன் மாறுபடுது? அது மாறுபட்ட பலனை எப்படி சொல்லணும், மறக்காம சரியா சொல்லணும். எல்லாமே இங்க மாற்றத்துக்கு உண்டது. ஒவ்வொன்றும் தனித்தனி ஜாதகங்கள். இந்த தனித்தனி ஜாதகத்துக்கு யுக்தி சுருதி அனுபவம்ங்கிறது முழுமையா வேணும். சுருதிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அனுபவம்ங்கிறது நீங்க பல்வேறு நிலைகள்ல ஜாதகம் பார்த்ததனுடைய அனுபவங்கள், வாழ்வியல் அனுபவங்கள் எல்லாத்தையும் கோர்த்து இவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வரும்.
இல்லாட்டி எங்கேயோ மாட்டு. வட்டிக்கு கொடுக்கக்கூடிய தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஏன்னா ஃபைனான்ஸ் குரு தான் உங்களுக்கு தொழில அமையுது, ஃபைனான்ஸும் பண்ணலாம். இல்லைங்க சார், நாங்க வட்டி வாங்கி சாப்பிடுற ஆளுங்க கிடையாது, வட்டி எங்களுக்கு ஹராம் அப்படின்னு முஸ்லீம் சொல்றாரு. சார் என்ன சார், முஸ்லீமுக்கு ஜாதிகம் பாகம் பார்க்கலாமா? 800 வருடங்கள் ஜோதிடத்தை ஒரு மாதிரியா வளைச்சு உக்காந்து இருந்தவங்க அரேபியர்ஸ் தான். அதுக்கெல்லாம் பெரிய கதைகள்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு அவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கறது ஹராம். ஆனா அன்னைக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜோதிடத்தை பாதுகாத்ததுல அவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் நம்பிக்கை இருக்கு. அது பின்னாடி ஒவ்வொன்னா வருவான். ஒட்டமான்லாம் பின்னாடி வந்த ஒட்டமான் குரூப் அரசர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. பெரும்பாலும் ஜோதிடத்தை மறுத்த காலம். இப்ப கலீலியோ ஒரு அஸ்ட்ராலஜர் தான், அவருக்கு பேர் அஸ்ட்ரானமர் கிடையாது, அவர் பேர் அஸ்ட்ராலஜர். அழகாக சூரிய சுற்றுமுறையை கண்டுபிடிச்ச ஹெப்லருக்கு பேரும் அஸ்ட்ராலஜர் தான். மறந்த அவருக்கும் பேரு அஸ்ட்ராலஜர் தான். இன்னைக்குதான் அவர் அஸ்ட்ரானமரா மாற்றணும். அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க அஸ்ட்ராலஜர்ன்ற அடிப்படையில தான் இருந்தாங்க. பலன் சொல்றது அல்லது கோள்கள் நிறைய ஆய்வு செய்ய அவங்க நல்லா ஆய்வு பண்ணி சூரிய மைய கொள்கையை ஏற்படுத்தி, ஏன்னா இவர் நிறைய டெலஸ்கோப் லென்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி, கலீலியோ அவங்க கெப்லரு எல்லாருமே சொல்லி ஜோதிடம் அந்த மறுமலர்ச்சி நூற்றாண்டுன்னு 15ஆம் நூற்றாண்டு சொல்லுவோம். அது சமயங்களும் அடிச்சு நொறுக்குச்சு. அதாவது ரிலிஜன் பேஸ் புக்ஸ் சொல்லக்கூடிய, வேதங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அடிச்சு நொறுக்குச்சு. அதே மாதிரி அஸ்ட்ராலஜியை அது அவங்கள தள்ளி வைக்க சொல்லிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சூரியன் சுத்திக்கிட்டு இருந்ததுன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு நம்மளுடைய 12 கட்டத்துல சூரியன் தான் சுத்தி வருவான், பூமிக்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா ஜியோசென்ட்ரிக், பூமியில இருந்து நம்ம பாக்குறோம். நானும் இன்னைக்கு அதான் ஒரு பெரியவர் என்னைய சொல்ல, சார் என்ன சார் நீங்க ஜியோசென்ட்ரிக்க புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஹீலியோசென்ட்ரிக் வந்துருச்சுல சார், இது வந்தா என்ன? நாங்க இங்க உட்காந்து பாக்குறப்ப சுத்தி அதுக்கு உண்டான பலன்களை சொல்றோம். அது சூரியன் அங்க 12 கட்டத்துல சுத்துனதுனாப்புல சூரியன் சுத்துது நான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு சூரியனை கூட ஸ்டார்ன்னு இருக்கீங்க, சொல்லிட்டு போங்க. நான் இன்னைக்கு நேத்து கண்டுபிடிச்சதா இந்த ஜோதிடம்? ஏறக்குறைய 4000 to 5000 வருஷங்கள் ஆகி போச்சு இதை கண்டுபிடிச்சு. நீங்க அறிவியலை கண்டுபிடிச்சு 200 வருஷம் கூட கிடையாது. அது இந்த 100 வருஷத்துல எக்கச்சக்கமா வளர்ந்து வேற நிக்கிறீங்க. நாங்க எப்பவோ உருவாக்குனது இது நம்பிக்கை. அதுக்கு அடுத்தாப்புல இதுல நிறைய நடக்குதுங்கிறதுனாலதான் இந்திய மக்கள் பெருவாரியாக இந்திய ஜோதிடத்தை ஆதரிக்கிறாங்க. இதுக்கு பேரு இந்தியன் அஸ்ட்ராலஜிங்க, நாட் ஹிந்து அஸ்ட்ராலஜி. இந்துங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது, அது இன்னைக்கு சொல்றாங்க இந்தியன் அஸ்ட்ராலஜி. இந்த மெத்தடாலஜிக்கே பேரு இந்தியன் அஸ்ட்ராலஜி, சூப்பர் அஸ்ட்ராலஜி. இந்தியன் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு ரெண்டு சொல்லுவோம், இந்தியன் அஸ்ட்ராலஜி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. அதுல இது இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டத்துல நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஜோதிட அறிஞர்கள் பேசியிருக்காங்க. ஜோதிட அறிஞர்கள் நூல்கள் எழுதுறாங்க. எழுதிய நூல்கள் அத்தனையுமே, சில நூல்கள் அவங்க பேர்ல வந்திருக்கும், பல நூல்கள் மகரிஷிகள் பேர்ல போட்டுருவாங்க. இப்ப வராக மிகிரர் மகரிஷி கிடையாது, ஆனா அவர் பிருகத் ஜாதத்தை நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டாரு. பிருகத் சம்ஹிதான்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு, அம்சமான புக்கு. அது பலன்களுக்கு உடைய ஒரு வேற ஜோதிட நூல், அது ஜோதிடம் கிடையாது, வானச்சாத்திரம் மாதிரி வரணும். அந்த பிருகத் சம்ஹிதா கிரேட் ஒர்க். அதை எழுதுனது வராக மிகிரர், நாட்டு அவர் மகரிஷி. இன்னைக்கு ஒரு 15ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கணும் ஒரு தெளிவான புக்கு பிருகத் சம்ஹிதான்னு. இது பராசர ஓரா சாஸ்திரான்னு ஒரு புக்கு. பராசர முனிவர் எழுது. அவர் எதுக்கு 15ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்தார் எழுதுக்கு? அதுல இருக்க விஷயத்தை பார்த்தாலே தெளிவான பல கருத்துக்கள் அதுல செருகப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. பட் அது ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, இதனுடைய மூலம் எங்க இருக்கு? இருக்கலாம் சான்ஸ்கிரிட்ல. பின்னாடி வரக்கூடிய உங்களை மாதிரி நல்ல அறிஞர்கள் சான்ஸ்கிரிட்டும் படிச்சு அது இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் காலேஜுகளுக்குள்ள போகலாம், அவங்களே எடுத்து தனியா வச்சிருப்பாங்க. அதுகளை படிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படை நீங்க நிறைய இதுல வெளிப்படுத்தலாம். நீங்க வெளிப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் ஜோதிடத்துல நிறைய இருக்கு. சும்மா நாங்க இந்த ஒரு முடிவுக்குள்ள வர முடியாது, இதுவும் பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
நம்ம முடிச்ச முடிவுதான் நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்துல மாறும். தமிழகத்துல ஒரு வாழ்வு, மலையாளத்துல ஒரு வாழ்வு, கர்நாடகால ஒரு வாழ்வு, ஆந்திரால ஒரு வாழ்வு. எல்லாருமே 12 லக்னத்துக்குள்ளதான் இருப்பான், எல்லாருமே 12 ராசிக்குள்ள இருப்பான், எல்லாரும் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த 120 விம்சோத்திரி மகாதிசையை தான் நீங்க கவனிக்க முடியும். ஆனா வெவ்வேறு வாழ்க்கை வாழ்கிறார்கள். தேசங்களாக பிரிந்திருக்கிறார்கள், மானுடர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார அமைப்பு, அவர்களுடைய நாட்டினுடைய அமைப்பு எல்லாம் நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு ப்ரிடிக்ஷன்ஸ். அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். சும்மா கல்யாணம் ஆயிடுமா? எத்தனை பேருக்கு வயது வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகுது? எத்தனை பேருக்கு வயதுக்கு வந்த பின்னாடியும் கல்யாணம்? ஏன் முடிவுக்கு வர முடியாம? ஜாதகத்தில் உள்ள சனியின் செவ்வாய் இவங்க கோளாறு பண்றதுனால போகக்கூடிய திருமண தாமதங்கள். என்னங்க, திருமணம் தேவையில்லை, அது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனா அந்த நிகழ்வுல தான் நாகரிகத்தை இந்த மானுடம் ஏற்படுத்தி வச்சிருச்சு. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷங்க, அதை ஒரு விழாவாக்கி அதை கொண்டாடி அதை மகிழ்கிறோம். மற்றபடி அதை நினைச்சு வாழ்றவங்க, ஒழுக்கமா வாழ்றவங்க பல கோடி, அதை நினைச்சு ஒழுக்கம் இல்லாம வாழ்றவங்களும் பல கோடி. எல்லாமே நீங்க ஜாதகத்துல பார்க்க முடியும். வெளியே அவர் கரெக்டா இருப்பார், உள்ள அவர் தப்பா இருப்பார். வெளியே தப்பா இருப்பார், உள்ள கரெக்டாவும் இருப்பார். நிறைய மாற்றங்கள் இருக்கு. இது எல்லாம் பிரிச்சு பார்க்கறதா உங்க வேலை. வரக்கூடிய மனிதர்களுக்கு எதிர்காலம் என்னன்னு சொல்றதை தவிர வேற ஜோதிடத்துல எதுவுமே கிடையாதுங்க. எதிர்காலம் என்னன்னா சார், 50 வயசுல வந்து 50 வயசுல வந்து கேட்கிறவருக்கு எதிர்காலம் தேவை. இறந்த காலம் அவருக்கு தெரிஞ்சது. தேவைன்னா நீங்க தசாபுத்தி அடிப்படையில சொல்லிட்டு போங்க. ஆனா பேசுறான்னு அவர் குணத்தை பேசணும். 12 லக்னம், 12 பாவம் எப்படி வேலை செய்யுது, கோள்கள் நின்ற பலன், கோள்கள் மாறி நின்ற பலன், பாவாதிபதிகள் மாறி நின்ற பலன், கோள்கள் சேர்க்கை பலன், கோள்களினுடைய அரச யோக பலன்கள், கோள்களுடைய செல்வ யோக பலன்கள், கோள்களுடைய தசாபுத்திநாதர்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடிய பலன்கள், இதெல்லாம் சேர்த்துதான் அவனுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 50 வயசுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதையும் சொல்லணும். பிறந்த உடனேயே அந்த மானுடத்தின் எதிர்கால பலன்களை 120 ஆண்டுகளுக்கு சொல்றதுதான் விம்சோத்ரி மகாதசா. விம்சோத்ரினா 120 ஆண்டுகள். 120 ஆண்டுகள் 9 கோள்களுடைய திசையை நம்ம சொல்றோம். ஒரு கோளுடைய திசையில இருக்க 9 புத்தி பலன், ஒரு புத்தியில இருக்கக்கூடிய 9 அந்தர பலன், ஒரு அந்தரத்துல இருக்கக்கூடிய 9 அந்தராந்திர பலன். கேட்டால் எல்லாத்தையும் விரிச்சு சொல்லலாம். 120 ஆண்டுகளுக்கு பலன் சொல்றதுதான் வேலை. இதுல இடையில கண்டங்கள் வரும், கண்ட அமைப்புகளை சொல்லணும். கண்டங்கள்ல தப்பிச்சாத்தான் உயிர், இல்லாட்டி செத்து போயிடும். அத நீங்க பொதுவாக எழுதப்படக்கூடிய அந்த லக்ன பலன்கள்ல சொல்லுவாங்க. இந்த லக்னக்காரருக்கு 2 வயது, 5 வயது, 11 வயது, 18 வயது, 22 வயது, 31 வயது அப்படின்னு ஒரு 10 வயதுகளை குறிச்சு இவற்றில் கண்டங்கள் ஏற்படும். பொது பலன்ல இவை தப்பினால் தீர்க்காயிலை பெறுவார் அப்படின்னு போட்டிருப்போம். என்ன சார் கண்டங்கள்? ஆமா, 8ஆம் பாவம் வேலை செய்யறப்ப கண்டம், 12ஆம் பாவம் வேலை செய்யறப்ப விரயம், 6ஆம் பாவம் வேலை செய்யறப்ப பிரச்சனை. இது தசா புத்திகளை எல்லா புத்தியிலையும் இருக்கும். இதத்தான் ஜோதிட பலன்கள் அழகாக சொல்றோம். எச்சரிக்கை உணர்வு பெறக்கூடிய மனிதரே நல்ல ஜோதிடரை பார்த்து தன் எதிர்காலத்தை அறிந்து கொண்டு செயல்பட்டு போயிடுவார். எச்சரிக்கை உணர்வு கிடைக்காத ஜாதகர் உங்ககிட்ட நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வரமாட்டார். நீங்க பயப்பட வேண்டியது. உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்க சொன்னா போதும். செல்வம் சேர்க்கிறது வேறங்க, அது எத்தனையோ தொழில் இருக்குங்க. இன்றைய அறிவியல் உலகத்துல அதுக்கு எத்தனையோ தொழில். நம்ம அங்கெல்லாம் நம்ம போக வேண்டிய, நம்ம தொழில வந்து நல்ல தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றவர் தான் உங்கள்கிட்ட வந்து பார்க்க போறார். அவர் என்ன ஏதுன்னு சொல்ல போறார். இப்ப நான் யூடியூப்ல இத்தனை வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. ஜோதிடம் என்னன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பலன்களை விரித்து பலன்களை விரித்துட்டோம்னா புக்ல இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்ல போறோம். நாங்க அந்த மனிதனுக்கு தகுந்த மாதிரி அவர் வாழ்வியல் அமைப்புக்கு மாதிரி எது செயல்படும்ன்றத யூகித்து சொல்லணும். அதை தான் நீங்க ட்ரைனிங் ஃபுல்லா கால்குலேஷன்ஸ்
ஃபண்டமெண்டல் ப்ரெடிக்ஷன் சைடு எக்கச்சக்கமான பகுப்பாய்வுகள், பெரிய பெரிய ஜாதகங்கள் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. எல்லாத்தையும் நீங்க இங்க கத்துக்க போறீங்க. எதுக்காக இவ்வளவு கத்துக்கணும்? ஒரு தெளிவாக ஜோதிடம் சொல்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா, அன்றையில இருந்து என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவம் அத்தனையும் உங்களுக்கு கொட்டி கொடுக்குறேன். இங்கிட்டு போக கூடாது, இந்த மாதிரி பார்க்கணும், இதுதான் சரி, இந்த பாதை தவறுன்னு உங்களை கூட்டு போறோம் கைடா. அப்படிங்கிறப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஜோதிட உலகத்துக்கு ஒரு நல்லதை செஞ்சிட முடியும் இல்லையா? அதுக்காக இவ்வளவு முயற்சிகள் எடுத்து இவ்வளவு பணம் வாங்குறது என்கிட்ட பெரிய விஷயம் இல்லை, சொல்லி கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. நீங்க அத உள்ள இருக்கக்கூடிய ஆர்வத்துடன் வாங்க. அந்த ஆர்வத்துல நிறைய சாதனைகள் உங்களால செஞ்சு இந்த உலகத்துல சக்சஸ் ஆன ஒரு ஜோதிடரா என் பேரையும் காப்பாத்தி உங்கள் பேரை காப்பாத்தி உங்க சந்ததியினருக்கு நீங்க விட்டுட்டு போவீங்க. இந்த வீடியோக்களை கிட்டத்தட்ட 300 வீடியோக்கள், 2 மணி நேரம் பேசுற வீடியோக்கள், எக்கச்சக்கமான செய்திகளை சொன்ன வீடியோக்களை விட்டுட்டு போவீங்க. நிறைய எழுதுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய ஞானங்கள் பெறுவீங்க. அதுதான் என்னுடைய முழு தாக்கம். உலகத்திலேயே எவருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஜோதிட கலைய கத்துக்க வந்திருக்கீங்க. நல்லா கத்துக்குங்க, முழுமையா கத்துக்குங்க, ஆர்வத்துடன் கத்துக்குங்க. எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது, சில மாற்றங்கள் இருக்கும். எல்லாத்தையும் ஏத்துக்கணும். ஏற்றம் எவ்வளவு இருக்கோ சில இறக்கங்களையும் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோம்னா, அக்செப்டன்ஸ் ஆல்வேஸ், ஆல் மூமெண்ட்ஸ், ஆல் டைம்ஸ் எல்லாம் நாங்க அக்செப்டன்ஸுக்கு வந்துட்டோம்னா இந்த உலகம் இனிமையா உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களை பத்தி தெரிந்து கொள்வீங்க. அதுலயே பேரானந்தம் வந்துடும் உங்களுக்கு. சம்பாதிக்கிறது சம்பாதிச்சுட்டாங்க இருக்கும், இந்த பேரானந்தம் படுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அது இந்த ஒரு கலையில தாங்க கிடைக்கும். வேற எந்த கலையிலையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மன நிம்மதி, மனதுல இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு பக்குவம், ஒரு அமைதி, ஒரு அற்புதமான வாழ்வு இங்க கிடைக்கும். வாங்க படிங்க. கொஞ்சம் இதை எழுதிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் எழுதிக்கணும். இது 1 2 3 4 இதெல்லாம் 5. ஒரு 5 பார்த்தா வரிசையா எழுதிக்க. டாடி டேட் 17 போட்டுக்கிறதா 16 இருக்கட்டுமா? இன்னைக்கு என்ன தேதி? 16. 6 தானே? 16 சாரி 17 இந்த காலண்டரை பார்த்து போட்டு விட்டேன். சரி டாடி. 16. எழுதிக்காங்க கொஞ்சம்.
எழுதியாச்சா சார்? உங்களை தான் எல்லாரையும் கேட்கிறேன், எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க சார். ரைட். இன்றைய வகுப்பு நாம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் இதோட நம்ம முடிச்சிருக்கிறோம். இனி அடுத்தாப்புல செவ்வாய்க்கிழமையில இருந்து வகுப்புகளை தொடங்கிடுவோம். தனித்தனியாக நோட்டுகள் வச்சுக்கங்க. ஒரு இப்போதைக்கு ஒரு 5 நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கோடு போடாத நோட்டு 5 நோட்டுகளை வாங்கி வச்சுக்கோங்க. பாடங்களை நான் சொல்லும் போது இன்னைக்கு இந்த பாடம்னா அந்த பாடத்துடைய தொடர்ச்சிகள் அப்படியே போகும். அந்த நோட்டுகளை கையில எழுதி பழகணும். நான் உடனே புக்கெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா புக்கை கொடுத்து நீங்க படிக்க போறதும் கிடையாது. புக்கை கொடுத்ததுனால ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, புக்கு இருக்குல்ல, சார் சொல்றத சொல்லட்டு காதல கேட்போம்ட்டு போயிடுவீங்க, வேஸ்ட் ஆயிடும். இது பிராக்டிஸ் தான். தூரமா இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடியதை எழுதணும். பேசக்கூடிய நேரத்துல உங்களுக்கு கைக்கு ரெஸ்ட் வரும். திரும்பி நான் எழுதி போடுவேன், நீங்க எழுதணும். நீங்க எழுதி எழுதி உங்க கையில பிராக்டிஸ் ஆகி உங்க மைண்டுக்குள்ள ஞாபகத்துக்கு வந்து போகும். எழுதுனதெல்லாம் நான் சோதனையா கேள்வி கேட்பேன். நீங்க எழுதின பக்கத்துல இருந்து படிங்கன்னு படிக்கத்தான் வேணும். நீங்க எங்களோட கொஞ்சம் ஒத்துழைக்க தான் வேணும். நீங்க என்னை தவறா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பிராக்டிஸ்ல தான் எல்லா படிப்பும் வரும். அதனால எழுதுறதுக்கு ஒரு 5 நோட்டு புக்கு நோட் வாங்கிக்கோங்க.
லாங்கா வாங்கினாலும் சரி, ஷார்ட்டா வாங்கினாலும் சரி, அழகா வாங்கினாலும் சரி, எப்படியோ முதல்ல இப்போதைக்கு ஒரு 5, அதுக்கப்புறம் மேல நம்ம ஒவ்வொரு பாடம் படிக்கும் போதும் ஒவ்வொரு நோட்டுகளா வாங்கி வச்சுக்குவோம். தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்பதான் கண்டினியூட்டி கிடைக்கும். நீங்களும் பிரிச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும். நீங்க எழுதின இந்த பொக்கிஷமான இந்த நோட்டு உங்களுடைய சந்ததிகளுக்கு பயன்படும். உங்களுக்கும் சந்தேகம் வரும்போது இதை எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். கொஞ்ச நெஞ்ச விஷயம் அல்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொட்டுவோம். என்னால முடிஞ்சதை பூரா சொல்லிடுவேன். அதனால தயவு செய்து இந்த மாபெரும் ஜோதிட உலகத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ரொம்பவும் அற்புதமான ஜோதிடர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக இந்த மானுட உலகத்துக்கு இன்னும் உங்களால முடிஞ்ச கண்டுபிடிப்புகளை செய்து இந்த ஜோதிட கலையை வாழ வைப்பீங்க. நீங்களும் அதுல நல்லா வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள், வாருங்கள், இந்த அற்புதமான உலகத்தை ரசிப்போம், பார்ப்போம், கற்றுக்கொள்வோம், நல்லபடியாக மன அமைதியுடன் வாழ்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். 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 நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.